நின்னருள் வேண்டுகின்றோம். எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே பொன்னவிர் கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அன்னநல் அணி வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை இணைமல திருவடி துணை புகுந்தோ எம்முயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய். நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோ மும்மையின் உடைமைகளும் திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். அம்மைனர் சிவசக்தி எம்மை அமரர்தம் நிலையினில் ஆக்கிடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம். ஜெய் பராசக்தி மகாமாயி கி ஜெய். இன்னைக்கு அன்னையின் அருளாலே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாட்டு, கண்ணன் பாட்டுல கண்ணன் என் சீடன். ஜெயசித்ரா, நீங்க உங்களுடைய கருத்துக்கள், அனுபவங்கள், ரசனைகள் எல்லாம் பகிர்ந்துக்கோங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த வாய்ப்பை நல்கினதுக்கு ரொம்ப நன்றி அம்பா. இதன் மூலமா பாரதியாரை பற்றி ரொம்ப தெளிவா தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அம்பா. அதாவது இதுவரைக்கும் பாரதியார ஒரு கவிஞர் அப்படித்தான் என்னுடைய பார்வை இருந்தது. ஆனா அவர் கவிஞர் இல்லை, அதையும் தாண்டி அவர் ஒரு மகான், ஒரு ஞானி, கடவுளை உணர்ந்தவர் அப்படிங்கிறது போன தடவை நான் எடுத்துற பாட்டின் மூலமாவும் தெரிஞ்சது. அதை இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி இந்த பாட்டு இருந்தது அம்பா. அது எனக்கு தெள்ள தெளிவாகவே விளங்கியது. நம்ம இது நாள் வரைக்கும் அவரை கவிஞர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, அவர் முற்றுமுணர்ந்த ஞானி, மகான் அப்படிங்கிற இன்னொரு பார்வை எனக்கு கிடைச்சது அம்பா. ரொம்ப நல்ல. கண்ணன் என் சீடன் யானேயாகி எண்ணிலார் பிறவாய் யானும் அவையுமாய் இரண்டினும் வேறாய் யாதோ பொருளாம் மாயக்கண்ணன். அதாவது கடவுள் அவர் என்ன அவர் அவரோட கற்பனை வளத்துல அவர் கடவுள் நமக்கு குருவா கிடைக்கிறதே நாம ஏதோ எத்தனையோ பிறவிகள்ல கிடைத்த பேருதான். அதாவது நேரடியாக குருவும் கடவுளின் வடிவமே, அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் அவரை நேரடியா குருவா பாக்குறது ஒரு இது. இவர் அவரோட மேல உள்ள பற்று, அவரோட அன்பின் மிகுதியால அவர் சீடன் மாதிரி பாவிச்சு அத சொல்லியிருக்கிறாரு. யானே ஆகி அவர் என்ன சொல்றாருன்னா, சில சமயம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கண்ணன் என்னை மாதிரியே ஆயிடுறாரு, நானே ஆகி என்ன மாதிரி அவர் ஆயிடுறாரு. எண்ணிலார் பிறவாய், சில சமயம் என்னை விட வேற அடுத்தவனாக நான் அவன் அப்படின்னு ரெண்டா தெரியற மாதிரி இருக்கிறாரு. யானும் அவையுமாய் இரண்டினும் வேறாய், சில சமயம் நான் மாதிரியும் அவர் மாதிரியும் தெரிகிறாரு, சில சமயம் ரெண்டையும் தாண்டி வேற ஒரு ஆளா தெரிகிறாரு. ஒரு சமயம் பார்க்கும்போது நானா என்னையே மாதிரி தெரிகிறாரு, ஒரு சமயம் நானும் அவரும் தனியா தெரிகிறாரு, ஒரு சமயம் ரெண்டுமாவும் தெரிகிறாரு, இன்னொரு சமயத்துல ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட இன்னொன்னாவும் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு அத்வைதம், துவைதம், விசிஷ்டா துவைதம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. யாதோ பொருளாம் மாயக்கண்ணன், இந்த எல்லாத்துலயும் உள்ள பொருளாக உள்ளவர் மாயக்கண்ணன். அதனாலதான் இத மாதிரி தெரிகிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் முன்னால ஒரு வேர்டு சேர்த்திருக்காரு போல, மாயக்கண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னிலும் அறிவின் குறைந்தவன் போலவும் என்னை துணை கொண்டு என்னுடைய முயற்சியால் என்னடை பழகலால் என்மொழி கேட்டலால் மேம்பாடு எய்த வேண்டினான் போலவும். அதாவது கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறாரு, எல்லாவற்றிற்கும் முற்றும் உணர்ந்தவர். ஆனா அவர் தன் சீடன் போல பாவிக்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்றாரு. என்னிலும் அறிவின் குறைந்தவன் போலவும் என்னை விட அறிவில் குறைந்தவர் போலவும் என் மூலமா முற்றம் உணர்றதுக்கு போகவும் என்னுடைய முயற்சியால் என்னுடைய நான் சொல்றதை கேட்கறதுனால, நான் என்ன சொல்றேன்னா அந்த முயற்சி எடுத்து செய்யறதுனால, என்னோடு பழகுவதனால என் மொழியை கேட்டு மேம்பாடு ஏத வேண்டினோன்னு போல, இப்படியெல்லாம் அவர் பக்தனுக்காக அப்படி வார மாதிரி அவர் பாவிக்கிறாரு. அதனால செஞ்சு மேம்பாடு எய்த வேண்டினன் போலவும் யான் சொல்லும் கவிதை என்மதி அளவை இவற்றின் பெருமை இளைஞனவென்று
நான் சொல்ற கவிதையெல்லாம் பெரிது என்றும் என் மதிய அளவை என் அறிவை வந்து பெரிய இதாகவும் எடுத்து என்னோட பெருமையை பேசினான். என் பெருமை இளைஞனவென்று கருதுவான் பழம். நான் கவிதை அவனை பற்றி கவிதை எழுதுவதனாலும் அதனால அவன் பெருமை கொள்வதன் போல நினைத்து சொன்னான் கண்ணன் கல்வன். அப்படி வந்து அவர் வந்து என்னை ஒரு விளையாட்டு பண்ணாரு. அதுதான் அந்த கண்ணன் கல்வன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நினைத்தேன். சீடனாய் வந்தென்னை சேர்ந்தனன் இதை இப்படி எல்லாம் சொல்லி வந்து என்னைக்கு வந்து சீடனா வந்து சேர்ந்தாரு. நீ உன்னோட மொழியை கேட்டலால உன்னோட பழகுவதால நீ என்ன சொல்றியோ அதை செய்யறதுனால நான் வந்து மேம்பாடு அடைவேன் அப்படியெல்லாம் என்ன சொல்லி கல்வன் அப்படிங்கிறாரு. அதாவது இப்படியெல்லாம் என்னை வந்து தோன்ற செய்தார் அப்படிங்கிறதுக்காக அந்த கல்வன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். சீடனாய் வந்தென்னை சேர்ந்தன் எனக்கு வந்து தெய்வமே எனக்கு சீடனாக வந்தது அப்படின்னு சொல்றான். பேதையேன் இவளை பின்னலில் வீழ்ந்து பட்டண தொல்லை பல பெரும் பாரதம். பேதையன மதி இல்லாதவன், பேதைன்னா மதி இல்லாதவன் அப்படின்ற மதி இல்லாதவன் அதாவது கடவுளே சீடனா வந்திருக்காருன்னு எப்படி சொல்றதா அதான் மதி இல்லாதவன் அப்படின்னு சொல்றாரு. மதி இல்லாதவன் வலை பின்னல் இப்படி அவர் பின்னின வலையில நான் சிக்கி பின்னலில் வீழ்ந்து பட்டண தொல்லை அதாவது அவர் வந்து தொல்லைங்கிறது வந்து என்னன்னா நான் தான் மேம்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன். பட்டண தொல்லை இது அந்த எப்படிலாம் நான் வந்து என்னை செதுக்கிக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்லணும்னா ஒரு மகாபாரத கதை மாதிரி ஆயிரும். அதான் பழம்பெரும் பாரதம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பழம்பெரும் பாரதம் உலத்தினை வென்றிடேன் உலகினை வெல்லவும் தான் கஞ்சுடாதேன் பிறர் தம்மை தானெனும் சிறுமையின அகற்றி சிவத்திலே நிறுத்தவும். உலத்தினை வென்றிடன் என் உள்ளத்தை நான் வென்றல அப்படின்னு. இப்ப வந்து நம்ம கடவுளை அடையணும்னா நம்ம உள்ளத்தை வென்றிடணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. மனத்தை வென்றிடணும். மனம்ங்கிற ஒரு மாயையை வந்து நம்ம வென்றிட்டா நம்ம வந்து கடவுளை அடையலாம் அப்படின்ட்டு. நம்ம மனத்தினை வென்றிட நான் மனதை வென்றிடல உலகத்தினை வென்றிட உலகத்திலிருந்து பற்றிலிருந்து நான் விடுபடவில்லை. தான் கஞ்சுடாதேன் பிறர் தம்மை தானெனும் இந்த இடத்துல மட்டும் எனக்கு ரொம்ப கிளியரா விளங்கல. அதாவது தான் அகம் சுடாதேன் அப்படி பிரிக்கணும். தான் அகம் சுடாதேன் பிறர் தம்மை தான் என்னும் அதாவது தன்னலம் அப்படிங்கிற அந்த தன்னலம்ங்கிற கனல் வந்து நம்ம மனதுல வந்து கனன்றுகிட்டே இருக்குமா அதுதான் நம்ம வந்து நம் கடவுளை அறியறதுக்கு வந்து ஒரு திரை மாதிரி இருக்குதான் ஒரு தடை. நான் எனது என்ற அகங்காரம் வந்து இருக்கு. அதை வந்து நான் இன்னும் சுடல அதையும் நான் செய்யல. சிறுமையினை அகற்றி சிவத்திலே நிறுத்தவும் இந்த மாதிரி உலகத்தில் உள்ள சிறுமைகள் எல்லாம் அகற்றி என்னுடைய சிந்தையை சிவத்திலே அதாவது சிவபெருமான் பால் நிறுத்தல. தன்னுள்ளே தெளிவும் சலிப்பில்லா மகிழ்ச்சியும் என் மனதுல வந்து தெளிவும் சலிப்பில்லா மகிழ்ச்சினா பேரானந்தம் அதையும் வந்து நான் உற்றிடேன் கிடைக்கல எனக்கு. இந்த சகத்திலேயுள்ள மாந்தர் இதெல்லாம் கிடைக்கலதான். ஆனாலும் இந்த சகத்திலேயுள்ள மாந்தர் குற்ற துயரமெல்லாம் மாற்றி இன்பத் திருத்தவும் எண்ணிய பிழைக்கனை. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள மக்களோட குற்றங்கள் துயரங்கள் எல்லாம் நீக்கி இன்பத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதாவது உலகத்துல நம்ம எல்லாருமே பிறந்திருக்கிறது என்னன்னா நம்மளுடைய கர்மாவின் பொருட்டே பிறந்திருக்கிறோம். நம்ம கர்மாவை தீர்த்து தான் அது பண்ணணும். அப்போ வந்து அந்த கர்மாவையில வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நல்ல கர்மாக்களும் இருக்கும் வேண்டாத கர்மாக்களும் இருக்கும். அப்போ அந்த ரெண்டு கர்மாவையும் நம்ம கழிக்கும் போது இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும். அப்போ நான் வந்து உலக மக்கள்லாம் துன்பம் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சது அந்த இது அப்படி நான் பிழையா நினைச்சேன். அதுக்கு தண்டனை புரிந்திட தானுளம் கொண்டு அதாவது எனக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட மனசுல எண்ணத்தை கொண்டு மாயக்கண்ணன் வலிந்தன்னை சார்ந்து அந்த மாயக்கண்ணன் ஏன் அவர் திருப்பி சொல்லணும்னா நம்ம மாயையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவன். அதனால மாயக்கண்ணன் வலிந்தன்னை அவரே வந்து என்னை அடைந்தார். நான் அவரை போகல அவர் வந்து என்னை அடைந்தார். அது வந்து ஒரு பெரும் பேருதான் அப்படின்னு புகழ்ச்சிகள் கூறியும் புலமையை வியந்து என்னை பற்றி புகழ்ந்து கூறினாரு. என்னுடைய புலமையை வியந்து சொன்னாரு. பல்வகையால் அகப்பற்று செய்தனன். நம்ம வந்து இப்போ எப்போதுமே நம்ம எப்படி இருக்கோம்னா பற்றுனா பற்றே இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வள்ளுவர் கூட பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு சொல்றாரு. அதாவது பற்று இல்லாத கடவுளுடைய அடியை பற்றுக அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அப்ப நம்ம வந்து புறப்பற்றுதான் கொண்டிருக்கோம். உலகத்தில் உள்ள பொருட்கள் புகழ் அப்படிதான் பற்று கொண்டிருக்கோம். அப்படி இல்லாம பல்வகையால் அகப்பற்று செய்தனன் உள்ள நோக்கி பற்று கொண்டு வர செய்தாரு. வெறும்பாய் மெல்லும் கிளவிக்கதோர் அவலாய் மூண்டது. இது வந்து அவரு ஒரு சிலேடை ஒரு இதுக்காக சொல்லியிருக்கிறாரு. அதாவது சும்மா இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் கிடைச்சிச்சுன்னா அதை பத்தியே பேசுவாங்க. வெறும்பாய் மெல்லும் கிளவிக்கு இதோர் அவலாய் மூண்டது
அதாவது அவர் மனதுக்கு வந்து வெறும் வெறும் சும்மா இருந்ததுக்கு இது ஒரு தீனி போட்ட மாதிரி ஆயிட்டு அப்படின்னு அவர் சொல்லாரு. யானும் அங்கு இவனை உயர்நிலைப்படுத்துதலில் ஊக்கமிக்கவனா. இப்ப அவர் தன்னை வந்து ஒரு குருவாகவே பாவிக்கிறாரு. அதனால அவர் என்ன சொல்றாரு, யானும் அங்கவனை உயர்நிலைப்படுத்துதலில் ஊக்கமிக்கவனாய். அதனால அவர் வந்து தனக்கு சீடனா வந்த கடவுளை வந்து உயர்நிலையில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கத்தோட ஒரு எடுக்கிறாரு. என்ன சொல்லுது, முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சியில இன்னது செய்திடேல் இவரோடு பழகேல் இவ்வகை முளைந்திடேல் இனியன விரும்பேல் இன்னது கற்றிடேல் இன்னொரு கற்பாய் அப்படின்னு நிறைய சொல்லாது. இந்த செய்யாத, இவங்களோட பழகாத, நல்லவர்களோட மட்டுமே பழகு, இவர்களோட பழகாத, இந்த 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 மாதிரிலாம் பேசாத, இனி இணையன விரும்பேல் நல்லவர்களோடு நல்லவற்றையே செய்யி இன்னது கற்றிடல் இதெல்லாம் தேவையில்லை, இந்த நூல்களை கற்றுக்கோள், இவர்களோடு உறவுகோள், இன்னவர் உறவுகோள், இன்னவை விரும்புவாய், இதெல்லாம் செய்யி அப்படின்னு சொல்லி என பல தர்மம் எடுத்து ஓதி இப்படி அவருக்கு தெரிந்த தர்மங்களை எல்லாம் எடுத்து சொல்றாரு. ஓய்வில்லாதவனோர் உயிர் விட்ட விடனாளேன். அதாவது அப்படி அவர் எந்த நேரமும் அவரோடையே இருந்து அவருக்கே போதிக்கிற மாதிரி அவரு மனசுல கற்பனை கொள்றாரு. அப்படி இருந்தாலும் என்னோட உயிரையே அவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஓய்வில்லாதவனோடு உயிர் விட்டு விடலானேன் அப்படின்னு சொல்றாரு. உயிர் விடலானேன் அப்படின்னு சொல்றாரு. கதையிலே கணவன் சொல்லினுக்கெல்லாம் எதிர் செய்யும் மனைவி போல். அதாவது இது ஒரு இதா சொல்லியிருக்காரு. எந்த கணவன்மார்கள் சொன்னாலும் மனைவிமார்கள் வந்து அவங்க சொல்றதுக்கு நேர் எதிராதான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவனும் நான் காட்டும் நெறியினுக்கெல்லாம் நேரெதிர் நெறியே. நான் என்னெல்லாம் இவர் முன்னால சொன்னால இன்னது செய்திடேல் இவரோடு இவங்களோட பழக அப்படி நான் சொன்னதுக்கெல்லாம் நேர் எதிரா, அவர் சொன்னதுக்கு நேர் எதிராவே அவரு நடப்பான் ஆயினன். நானிலம் தவறுதம் மதிப்பையும் புகழலாம். அதாவது இப்போ நம்மளோட சாதாரண மனுஷங்களோட பார்வையெல்லாம் எப்படி இருக்குன்னா, உலகில் உள்ளவங்க வந்து நம்மளை பெருசா நினைக்கணும், நம்மளை புகழணும், நம்ம நல்லவங்க நினைக்கணும் அப்படிங்கிற பார்வையிலே தான் நம்ம இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம். அது நானிலத்தவர்தான் மதிப்பையும் புகழுரு வாழ்வையும். நான் உலகத்தில் உள்ளவங்களோட மதிப்பையும் புகழ்றதையும் அதையே நம்ம வந்து பெரியதா தெய்வமாக கொண்ட சிறுமதியுடையேன், சின்ன மதியை உடையேன், எனக்கு வந்து கடவுளோட இது அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால சிறுமதி உடையேன். கண்ணனும் சீடனானான் யான் காட்டிய வழியெல்லாம் விலகியே நடக்கும் வினோதமிங்கு அன்றியும். அவர் சொன்ன வழியெல்லாம் இல்லாம அவர் நேர் எதிராவே நடக்கிறாரு, விலகியே நடக்கிறாரு, அதுபடி நடக்காம நடக்கிறார். அந்த வினோதம் நடந்தது. உலகினவர் வெறுப்புறும் ஒழுக்கமத்தனையும். உலகம் பாக்குறவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வெறுப்பு கொள்றாங்க, சரியா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தலையாக கொண்டு சார்பெல்லாம் பழி சொல்லும், அவங்க இகழ்றாங்க, பழி சொல்றாங்க. அதனால இவருக்கு வந்து மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என் மனம் வருந்த நடந்திடல் கண்டேன், என் மனம் வருந்துமாறு அவர் நடக்கிறாரு அப்படின்னு என்ன சொல்றாரு. என் மனம் வருந்த நடந்திடல் கண்டேன். நாட்பட இப்படி போய்கிட்டே இருக்கு. கண்ணனும் தனது கழிபடு நடையில் மிஞ்சுவான் ஆகிய அந்த வழியிலே தான் அவரு போறாரு. அதிலே கூட போய்கிட்டே இருக்கு. அப்ப வீதியில் உள்ள பெரியவர்கள், கிழவியர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து கிறுக்கன் மாதிரி நடக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி அவரு நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் தான் பார்த்தேன் அம்மா. நன்றி அம்மா. கிருஷ்ணார்ப்பணம். நல்ல முடிவு தானே மெயின். அப்பா நான் ரொம்ப நிறைய இருந்த மாதிரி இருந்ததா, அதனால ஆனா இது வந்து கதை ஒரு நிகழ்ச்சி கோர்வையை சொல்லணும். அதனால இங்க வந்து ஆசிரியப்பாவை எடுத்திருக்கிறார் பாரதியார். கருத்துக்கள் உணர்ச்சிகளை கூட்டுவதற்கு வேற மாதிரி இருக்கும், ஒரு கதையை சொல்றதுக்கு இந்த ஆசிரியப்பா வகையா இருக்கும், வசதியா இருக்கும். அப்படிங்கிறதுனால நீளமான பல அடிகள் கொண்ட இந்த பாடலை எழுதியிருக்கிறார். கண்ணன் என் சீடன். அதாவது நம்ம தெய்வம்னா அப்படி வசதியா வச்சு தானே எல்லாமே நினைப்போம். இங்க வரும் எல்லாத்துலயும் கண்ணன் என் சேவகன் அப்படின்னார், அவன் வேலைக்காரன் அப்படின்னார், இப்ப என்னுடைய சீடன் அப்படிங்கிறார். நான் சொன்னதை கேட்கிற மாதிரி அவரை வைக்கிறார். கண்ணன் என் குழந்தை அப்படி நம்மளை விட சின்னதா இருக்கக்கூடிய சிறியவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள்ல கூட கண்ணனை வச்சு அவர் பார்க்கிறார். ஆனால் அவன் கண்ணன் இல்லையா, அந்த உறவு முறை நமக்கு சிறியது போல தெரிந்தாலும் அவன்தான் இங்க கற்றுக் கொடுக்கிற குருவாகி விடுகிறான். கண்ணன் என் சீடனாக வந்தவன் உண்மையில் எனக்கு குருவாகத்தான் முடிஞ்சான் அப்படிங்கிறத இந்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்றார். யானேயாகி என்னலால் பிரிவாய் யானும் அவையுமாய் இரண்டினும் வேறாய் யாதோ பொருளாய். இதை அழகா சொன்னீங்க ஜெயசித்ரா. அதாவது
இறைவன் எல்லாமாக ஆகியிருக்கிறார் அப்படின்னு நாம் அதை ஒத்துப்போம். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் சிவமயம் அப்படிலாம் சொல்லுவோம். எல்லாம் ஆகியிருக்கிறார்னா அப்ப நானும் அவர் தானே. அதனால யானேயாகி என்னலால் பிறவாய், என்னை தவிர இங்க வேற என்னென்ன இருக்கோ அதுவும் அவர் தான். நானும் அந்த இறைவன் தான். என்னை தவிர வேற என்னென்ன கண்ணுக்கு தென்படுகிறதோ அதுவும் இறைவன் தான். யானும் அவையுமாய் இரண்டினும் வேறாய், இது ரெண்டுக்கும் தவிர இது ரெண்டையும் தாண்டி இன்னும் வேற என்னென்ன இருக்கோ இந்த உலகத்துல அத்தனையும் அவர் தான். வேறாய் இரண்டினும் வேறாய் யாதோ பொருளாம். அது என்ன பொருள்? இப்படி இத்தனையா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது எப்படி இருக்கும் என்று நமக்கு ஊகிக்க முடியலங்கிறதுனால யாதோ பொருளாம், அப்படி புரிந்து கொள்ள முடியாது இருப்பதனால் மாயக்கண்ணன். இங்க மாயம் என்பது என்ன? நம்மால் புரிந்து கொள்ள முடியாத, அதாவது மனித மனத்தால் புரிந்து கொள்ள முடியாத பெரிய பொருளாக இறைவன் இருப்பதால் அவனை மாயன் அப்படின்னு சொல்றார். புரிந்து கொள்ள முடியாத விஷயம். மாயக்கண்ணன் என்ன பண்ணினா? அவனோ நம்முடைய அறிவுக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்ட பெரிய பொருளாய் இருக்கிறான். ஆனா அவன் எப்படி வரான்? என்னிலும் அறிவினில் குறைந்தவன் போலவும். நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொன்னா எப்படி வருவானா? ஒண்ணுமே தெரியாதவன் போல வரானா. என்னிலும் அறிவினில் குறைந்தவன் போலவும் என்னை துணை கொண்டு என்னுடைய முயற்சியால் என்னடை பழகலால் என் மொழி கேட்டலால் மேம்பாடு எய்திட வேண்டினோன் போலவும். எப்படி வரான்? ஒரு சீடன்னா எப்படி வரணும் குரு கிட்ட? அதாவது சற்சீடன் ஒருவன், நல்ல சீடன் ஒருவனின் தன்மைகளை இதுல சொல்லிடுறாரு. ஆனா கண்ணனுடைய நோக்கம் என்ன? நம்மளை திருத்துறது. யாரை குருவாக ஏற்றுக்கொள்கிறானோ அந்த பாரதியை திருத்துவது கண்ணனின் நோக்கம். அதனால எப்படி வந்தானா? என்னிலும் அறிவினில் குறைந்தவன் போலவும். முதல்ல நாம சீடரா இருக்கணுமே, இதை சரியா எடுத்துக்கொண்டா, அப்படியே எடுத்துக்கொண்டா நாம எனக்கு குருவை விட எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சா நாம கற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால என்னிலும் அறிவினில் குறைந்தவன் போலவும். அப்புறம் என்னை துணை கொண்டு என்னுடைய முயற்சியால், நீங்க சொல்லி என்னை திருத்தினாதான் உண்டு அப்படின்னு சொல்றானா. என்னுடைய முயற்சியால், அதாவது பாரதியாரனுடைய முயற்சியால் என்னடை பழகலால், என்னடைனா என் பக்கம் என் கூட பழகுவதனால் என் மொழி கேட்டலால், நான் சொல்ற வார்த்தையை கேட்கறதுனால இப்படியெல்லாம் என்னோடு இணக்கம் கொண்டு அதன் மூலம் மேம்பாடு எய்த வேண்டினோன் போலவும். உங்ககிட்ட இருந்து தான் இதெல்லாம் கற்றுக்கொடுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து என்னை உயர்த்துங்கள் என்று உண்மையிலேயே ஒரு பணிவுள்ள சீடன் கேட்பது போல கிருஷ்ணர் பாரதியார்ட்ட கேட்டாராம். யான் சொல்லும், சரி அப்படி வரணும்னா குரு கிட்ட இவர் இந்த சீடனுக்கு இல்லாதது இருக்கணும்ல, அது என்னன்னு சொல்றார். யான் சொல்லும் கவிதை என் மதி அளவை இவற்றினை பெருமை இலங்கின என்று கருதுவான் போலவும். பாரதியாருங்கிற இந்த குருட்ட என்னெல்லாம் இருக்கான்? கவிதை எழுதுகிற, கவிதை சொல்லுதல் அப்படின்னு எழுதுதல். அதாவது முதல்ல கவிதை கவிஞர்களுக்கு அந்த கவிதையை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் கூட இருக்கணும். அவங்கள்ட்ட அதை சொல்லுவாங்க, வாய் விட்டு சொல்லுவாங்க. பேப்பர்ல எழுதுறது மட்டும் இல்லை, இவர் கவிதையை சொல்லுவார். அதை அவர்கள் கேட்டு ஆஹா ஆஹா அப்படின்னு ரசிப்பாங்க. அப்ப இவருக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும் கவிஞருக்கு. அதனால அது அவர் சொல்லணும், ஒருத்தர் கேட்கணும். அதனால யான் சொல்லும் கவிதை. அப்புறம் அப்படியெல்லாம் கவிதை எழுதணும்னா என் மதி அளவை, என்னுடைய அறிவு அது நல்லா இருக்கணும்ல. என் மதி அளவைன்னா தர்க்க ஞானம், தர்க்க ரீதியா லாஜிக்கல் ரீசனிங் பவர் அதெல்லாம் நல்லா இருக்கான் அப்படின்னு இந்த சீடன் சொல்றானா. இவரை நல்லா ஏற்றி விடுறாரு பாருங்க. யான் சொல்லும் கவிதை என் மதி அளவை இவற்றினை பெருமை இலங்கின என்று கருதுவான் போலவும் உங்களுடைய அறிவும் கவிதை திறமும் எல்லாம் போற்றுதற்குரிய பெருமை வாய்ந்தது அப்படின்னு நினைக்கிறவன் போலவும். ஏன் அதை போலவும் அப்படின்னு போட்டாரு? நினைச்சிடலாம்ல, உண்மையில இல்ல. வந்திருக்கிற சீடன் யாரு? இவரோட உபதேசத்தினாலதான் அவன் முன்னேறணுமா என்ன? அவன் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு எல்லாவாக இருக்கக்கூடிய இந்த பெரிய பொருள். அதனால கள்ளக்கள்வன், முதல்ல மாயக்கண்ணன்னர், இப்ப கள்ளக்கள்வன் என்ன பண்ணினான்? அவனுடைய கள்ளத்தனம் என்ன? கள்ளத்தனம் அப்படின்னால பொதுவா என்ன? உள்நோக்கத்தை வெளியில காட்டாம மறைத்து கொண்டு வருபவன் தான் கள்ளன்.
இவன் அப்படி கண்ணன் தன்னுடைய நோக்கம் என்ன, கண்ணனோட உண்மை நோக்கம் என்ன, பாரதியாரை திருத்துவது. அதுக்காக என்ன வேடமிட்டு கொண்டு வருகிறான், பாரதியாரின் சீடன் போல வருகிறான். அதனால கண்ணக்கல்வன். ஆனா உண்மையில் குரு யாரு, கண்ணன் தான். பாரதியார சீடனாக்க போறான், அதுக்காக கண்ணக்கல்வன் அப்படிங்கிறார். கண்ணக்கல்வன் சீடனாய் வந்து என்னை சேர்ந்தனன், என்கிட்ட வந்தா என்னாச்சு, தெய்வமே கடவுளே கடவுளே என்னாச்சு, பேதையேன் அவ்வலைப்பின்னலில் வீழ்ந்து, கண்ணன் ஒரு வலை விரித்தான். நான் அஜாக்கிரதையாக ரொம்ப திமிரா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்ததுனால, என்னுடைய அகங்காரத்தின் காரணமாக அந்த ஈகோ தடிச்சிருக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அவன் விரிச்ச வலையில விழுந்துட்டேன். ஆமா, இவனுக்கு ஒண்ணும் தெரியாது போல் இருக்கே, நம்ம தான் எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாராம். தெய்வமே பேதையேன் அவ்வலைப்பின்னலில் வீழ்ந்து பட்டன தொல்லை, நான் பட்ட தொல்லை. ஏன் தொல்லைன்னு சொல்றார் அப்படின்னா, அகங்காரம் இருக்கும் வரையில், அது வலுவாக இருக்கும் வரையில் திருத்துவதற்கான முயற்சிகள் நம்மளுக்கு தொந்தரவா தொல்லையா தெரியும். நான் நல்லா தான் இருக்கேன், எப்ப பார்த்தாலும் இந்த டீச்சர் என்னையே குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அவர்கள் மேல் உள்ள தப்பு அவங்களுக்கே தெரியறது இல்லை. அதை சுட்டி காட்டுற ஆசிரியர் மேல அவங்களுக்கு ஆசிரியர் மேல கோபம் வருது. அது மாதிரி இங்க அவர் என்ன சொல்ற, கண்ணனுடைய இந்த வலைப்பின்னலில் வீழ்ந்து அதனால் நான் பட்ட தொல்லை. அது எப்படின்னா, அதை எழுதினா ஒரு மகாபாரதம் இல்லை, பல பெரும் பாரதம். பாரதம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, உலகத்துல உள்ள காவியங்களிலேயே மிக நீளமானது மகாபாரதம். 1,00,000 ஸ்லோகம் அப்படின்னா 2,00,000 வரிகள். இவ்வளவு நீளமானது எதுவும் கிடையாது, எந்த ஒரு இலக்கியமும் காவியமும் எந்த மொழியிலும் இல்லை. இதுல தான் இருக்கு, சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய மகாபாரதம் தான் வியாசர் எழுதின பாரதம். அதனால ரொம்ப பெருசு நீண்டது அப்படின்னு சொல்றதுக்கு பாரதம்னு சொல்றது. இப்ப இவர் என்ன சொல்றாரு, என்னுடைய கதை எழுதினா அது பல பாரதம் ஆயிடும், 1-2 இல்லைங்கிறார். சரி, இப்போ குரு எப்படி இருக்கணும், ஆனா நான் அப்படி இல்லை என்கிறத இப்ப சொல்றார். உளத்தினை வென்றிடேன். குரு சீடனுக்கு மெய்ப்பொருளை உணர்த்த வேண்டும் என்றால் குருவானவன் தன் மனதை முதலில் வென்றிருக்க வேண்டும். மனதை வென்றவன் தான் இறைவனை இதயத்தில் உணர முடியும். அப்படி இருக்கிறவன் தான் சீடனுக்கு அதை உணர்த்தவும் முடியும். ஆனா இங்க குருவாக கூடிய பாரதியாருக்கு அவர் இன்னும் மனதை வெல்லவில்லை. மனத்தினை வென்றிலேன். அப்புறம் உலகினை வெல்லவும், என் மனசையே நான் வெல்லல, ஆனா நான் உலக ஜெயிக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், நம்ம முதல்ல பாரதியார் பாடல்களை நாம படிச்ச முதல் பாட்டு ஆத்ம ஜெயம், தன்னை வெல்லுதல். அதுதான் வேணும் நமக்கு. அது சொல்றார் இங்க பாரதியாராகிய குருவுக்கு தன்னை வெல்லுதல்ங்கிற வெற்றி கிடைக்கலையா, அதுக்குள்ள உலக ஜெயிக்க போயிட்டாராம். அப்புறம் தான் அகம் சுடாதேன் பிறர்தமை தானெனும் சிறுமையில் அகற்றி சிவத்திலே நிறுத்தவும். தான் அகம் சுடாதேன், என்னுடைய அகந்தையை நான் இன்னும் ஒழிக்கவில்லை, ஆனால் எனக்கு சீடர்களை சேர்த்து அவர்களுடைய அகந்தையை ஒழித்து அவர்களை சிவமாகிய பரம்பொருளில் நிலைநிறுத்துவேன் என்ற முயற்சியில் இறங்கினேன் அப்படிங்கிறார். மற்றதுலாம் எப்படியோ தெரியாது, மற்ற லௌகீக கல்வி ஞானங்கள்ல என்ன ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இதிலெல்லாம் இந்த ஆசிரியராகப்பட்டவர்கள் அவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. தெரிஞ்ச கொஞ்சத்தை சில சமயம் நல்லா தெளிவாக சொல்லிட்டாலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த இடத்துல அது போதுமா இருக்கும். அப்படி சொல்லியே காலத்தை சில பேர் ஓட்டிடுவாங்க. அப்படி முடியாது ஆன்மீகத்தில். தான் அகம் சுடலேன்னா தன்னுடைய அகந்தையை வெல்லவில்லை என்றால் அப்படிப்பட்டவனால் குருவாகவே இருக்க முடியாது. அதனால நான் அப்படித்தான் இருந்தேன். தான் அகம் சுடாதேன் பிறர்தமை தான் எனும் சிறுமை. ஏன் இதை சுடணும் அகந்தை அப்படின்னு, அது சிறுமை. உன்னுடைய உண்மையான முழு பெருமையையும் உண்மை ஸ்வரூபத்தையும் உன்னை உணர விடாமல் அது செய்கின்றது. அதனால அந்த சிறுமை, அகங்காரம் என்கின்ற சிறுமையினை அகற்றி மற்றவர்களுடைய சீடர்கள் என்று வருகிறவர்களின் சிறுமையாகிய அகங்காரத்தை நீக்கி சிவத்திலே நிறுத்தவும். இந்த அகந்தை போயிட்டா அங்கு ஆண்டவன் மிளிர்வான், அந்த நிலை அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சிவத்திலே நிறுத்தவும். அப்புறம்
தன்னுள்ளே தெளிவும் சலிப்பிலா மகிழ்ச்சியும் ஊற்றிடேன். இறைவனை உணர்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப உம்முன்னு சீரியஸாக இருப்பாங்களோன்னா அப்படி இல்லையா, ஆனந்தம் பொங்க இருப்பாங்களாம். ஒரு தரம் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்ப்பதற்கு ஒரு குருவும் அவரோட சீடரும் வராங்க. இந்த சீடனுக்கு தன்னுடைய குரு மேலே ரொம்ப நம்பிக்கை, பெரிய மதிப்பு. இவர் ரொம்ப எப்போ பார்த்தாலும் அப்படியே சமாதியிலே இருப்பார் தெரியுமா அப்படின்னு மற்றவங்கள்ட்டெல்லாம் சொல்லுவான். அவன் கணக்கில் சமாதின்னு அப்படி ஜிம்முன்னு சீரியஸாக வச்சுக்கிட்டு அசையாமல் உட்காந்துருக்கணும். ஆனால் அவங்க 2 பேரும் இங்கே குருதேவர் சந்நிதிக்கு வந்து கல்கத்தாவில் பேலூரில் அந்த தக்ஷிணேஸ்வர காளி கோயிலில் அவர் அந்த அறையில் அவர் இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு அப்படி அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போதே சமாதி கூடிடும். இறை உணர்வில் மூழ்கி விடுவார். புற உலக உணர்வு அவருக்கு இருக்காது. சுற்றிலும் யார் இருக்காங்க என்னன்னே தெரியாது. ஆனால் அது கட்ட போல இருக்கிற ஒரு ஜடநிலை அல்ல, ரொம்ப ஆனந்தத்தை உள்ளத்துக்குள்ள அனுபவித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கே தெரியும். அப்படி ஆனந்தம் விகசிக்கும், நல்ல வெளிப்படும். அப்படி இருக்காராம் குருதேவர். ஆனால் தன்னுடைய குரு எப்படி இருந்தார்? சமாதினாலே அப்படி வரைச்சி கட்டையாக இருப்பாரா, பார்த்தாலே இவருக்கு பயமாக இருக்கும். ஆனால் ஏதோ பெருசு அப்படின்னு இந்த சீடன் பாவம் நினச்சிப்பான். அப்படிப்பட்ட சீடன் இவரை பார்த்த உடனே ஓ இவர் தான் உண்மையான சமாதியில் இருக்கிறாரு, நம்ம குரு நாம நினச்சிட்டு இருந்தவருக்கு அதெல்லாம் தெரியலையேன்னு அவர் தெரிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தன்னுளே தெளிவும் சலிப்பிலா மகிழ்ச்சியும் ஊற்றிடேன். இறைவனை உணர்ந்ததன் அடையாளம் என்ன? முதல்ல மனசுல தெளிவு இருக்கும். சுவாமிஜி சொல்றாங்க, இறைவன் தான், சுவாமி சித்பவானந்த மகாராஜ் தாய்மானவர் பாடல் ஒன்றுக்கு விளக்கம் எழுதும்போது சொல்றாங்க, கற்பக விருட்சம், கற்பக விருட்சத்தினுடைய அடியில் இருந்து கொண்டு எதை கேட்டாலும் அது கொடுக்கும். இறைவன் தான் அந்த கற்பக விருட்சம். இந்த உலகம் தான் முழுக்க, அது எங்கேயோ தெய்வலோகத்தில் இல்லை, இங்கேயே இருக்கு கற்பக விருட்சமாகிய இறைவன். அதனால நமக்கு இந்த உலகத்தில் நாம் விரும்பினதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கற்பக விருட்சம் கீழே தான் இருக்கோம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னா மன தூய்மை உடையவர்களுக்கு தான் அது தெரியும். மன தூய்மை இல்லாதவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இறைவன் இருக்கிறார், நாம் அவற்றை பிரார்த்திச்சா நமக்கு நடக்கும் அப்படின்னு தெரியும். அதனால இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்க விரும்பினதெல்லாம் அடைவதற்காகவே உலக வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதனாலதான் மக்களுக்கு வாழ்க்கை பிடிச்சிருக்கு. எவ்வளவுதான் கஷ்டம் அப்படி இப்படின்னு புலம்பினா கூட மக்களுக்கு அவர்கள் விரும்புவது ஏதேனும் ஒரு வகையில் நிறைவேறுவதனால தான் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறார்கள் ஜீவர்கள். அதனால அப்படி யார் அவர்களுக்கு நிறைவேற்றி வைக்கிறார்? இறைவன். அதை தெரிந்து கொண்ட தூய்மை உடைய மன தூய்மை உடையவர்கள் இறைவன் தான் கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சத்தின் அடியில தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம நினைக்கிறதெல்லாம் அவர் செய்து கொடுப்பார். ஆனால் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அகந்தையோடு அறியாமையினால் இந்த உலகத்தின் உண்மைத்தன்மை தெரியாமல் அது இது நினைத்தா கேட்டிருந்தா வம்ப விலைக்கு வாங்கிடுவோம். அதனால் நம்மளா கேட்கக்கூடாதுன்னு இவர்கள் மனசடங்கி அகங்காரத்தை விட்டு இருப்பார்களாம். இறைவனுடைய பெருமையை உணர்ந்த மன தூய்மை படைத்தவர்கள். அதனுடைய விளைவு அவர்களுக்கு என்ன தெரியும்? இறைவன் எதை விரும்புகிறான், இறைவனுடைய சக்தி என்னென்ன, அவரால் என்னென்ன செய்ய முடியும், அவர் எதை விரும்புகிறார்னு தெரியுமா. அதாவது ஒரு சூழல்ல எது செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு அவர்களுக்கு உள்ளத்துல தானே விளங்கும் மன தூய்மை இருந்தா. அதாவது இறைவனுடைய திருவுள்ளம் என்ன என்று அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். மன தூய்மை உள்ள அந்த மக்கள், ஞானிகள், மகான்கள், பக்தர்கள். இவங்க என்ன சொல்றாரு? இந்த ஜகத்திலே உள்ள மாந்தர்க்கு உற்ற துயரமெல்லாம் மாற்றி இன்பத்து இருத்தவும். இவர் என்ன நினைச்சாரு? இவருக்கே மனசுல இடையறாது மகிழ்ச்சியோடு இருக்க தெரியலையா. என்ன சொல்றாரு? தன்னுள்ளே தெளிவும் சலிப்பிலா மகிழ்ச்சியும் ஊற்றிடேன். நான் சொன்னேன் இல்லையா, சாமி சொல்றாங்க மன தூய்மை உடையவர்களுக்கு இந்த தெளிவும் இறைவனுடைய திருவுள்ளம் என்ன அப்படிங்கிற தெளிவு வந்துவிடும். தெளிவும் சலிப்பிலா மகிழ்ச்சியும். நமக்கு எப்படி இருக்கு? சீசா மாதிரி ஒரு நேரம் மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு நேரம் துயரமா இருக்கும். என்ன வாழ்க்கை இது அப்படின்னு வருது. அப்படி மனசு மூடெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. மூடு அப்படிங்கிறோம், அந்த மனநிலையெல்லாம் மாற்றம் வந்து கொண்டே இருக்கு. ஆனா பக்தர்களுக்கு, அகந்தையை விட்டு ஆண்டவனை சார்ந்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அந்த மகிழ்ச்சியில சலிப்பே வருவதில்லையா. அப்படியே எப்போதும் அமைதியா இனிமையா இருக்குமா மனசு.
அப்படிப்பட்ட மனப்பக்குவம் அடையாத நான் உற்றிடேன், அதை நான் இன்னும் பெறவில்லை. அப்படிப்பட்ட நான் என்ன பண்றேன், நானே இன்னும் தெளிவு பெறல, நானே இன்னும் மகிழ்ச்சியா இருக்கல. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஜகத்திலே உள்ள மாந்தருக்கு, இந்த உலகில் வாழக்கூடிய எல்லாருக்கும் என்ன உற்ற துயர் எல்லாம் மாற்றி அவர்கள் அனுபவிக்கின்ற துன்பத்தை எல்லாம் நீக்கி அப்புறம் இன்பத்து இருத்தவும் அவங்களை எப்போ மகிழ்ச்சி ஆக்கிடணும் அப்படின்னு கிளம்பிட்டாராம். இருத்தவும் எண்ணிய பிழை. இவருக்கே தெரியல, இவர் போய் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போறாராம். அதுதான் சொல்றேன், இந்த ஆன்மீகத்துல மட்டும் நாம் அறியாததை மற்றவர்களுக்கு உணர்த்தவே முடியாது. மற்றதுலவே லௌகிக்க கல்வியிலே அப்படித்தான், எனக்கு புரியாததை நான் உங்களுக்கு எப்படி புரிய வச்சிட முடியும்? அதே மாதிரி அதை விட இன்னும் உண்மை என்ன அப்படின்னா, என்னுடையவனை பக்குவம் அடையாத பொழுது சீடனின் மனதை நான் எப்படி பக்குவப்படுத்துவேன்? அது தெரியாம இருக்காராம் பாரதிங்கிற இந்த குரு. அப்படி மாந்தர் அனைவரையும் துயரெல்லாம் மாற்றி இன்பத்து இருத்தவும் எண்ணிய பிழை, அது தப்பு. என்னை சரி பண்ணிக்காம உலகத்தை சரி பண்ண கிளம்பிட்டேன். அந்த தப்புக்கு என்ன பண்றான் கண்ணன், தண்டனை புரிந்திட, எனக்கு தண்டனை கொடுப்பதற்கு தான் உளம் கொண்டு அவர் மனசுல தீர்மானம் பண்ணிட்டார். சரி, இவன் இப்படியே விடக்கூடாது, பாவம், இந்த தவறான மனநிலையில இவன் தொடர விடக்கூடாது, நாம் இதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டாராம். இது நம்முடைய அகங்காரத்தை போக்குவது, வேதனையை கொடுப்பதுனா கூட இதுதானே இந்த ஜீவனுக்கு முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்க முடியும். அப்போ இது இறைவனுடைய கருணை. எது? தண்டனை கொடுப்பது. எதற்கு தண்டனை? நம்முடைய அறியாமைக்கு தண்டனை கொடுப்பது ஆண்டவன் நம்மீது கொண்டுள்ள மாபெரும் கருணையின் வெளிப்பாடு. அதனால தண்டனை புரிந்திட தான் உளம் கொண்டு, திருவுளம் கொண்டான் இறைவன் கண்ணன். அப்புறம் மாய கண்ணன். ஆனா அவனுடைய இந்த நோக்கம் எனக்கு அப்ப புரியல, இப்ப எழுதிட்டேன் பாட்டெல்லாம், அவன் வந்தபோது எனக்கு புரியலையாக்கும் அப்படிங்கிறார். மாய கண்ணன் வலிந்து என்னை சார்ந்து, அவனா வந்தான், நான் கூப்பிடல, அவனா வந்தான், வந்து என்னை சார்ந்து என் பக்கத்துல வந்து என் கூட இருந்து அப்புறம் நல்லா ஏத்தி விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் நல்ல ஐஸ் வச்சு அவங்க அப்படியே நான் பெரிய ஆடு அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி, காரியம் சாதிக்கணும்னா அப்படி அந்த மாதிரி முகஸ்துதி பண்ணுவாங்க. அது மாதிரி இவன் நல்லா ஏற்றி விடுறான். ஏன்னா ஏற்கனவே நான் அகந்த இவர் போக்கல, அதனால இவர் நல்லா ஏற்றி விடுறான். என்ன சொல்றான், புகழ்ச்சிகள் கூறியும் நல்லா என்னை பாராட்டி சொல்லி புலமையை வியந்தும், ஆஹா உங்களை மாதிரி பாடுவதற்கு உண்டா, நீங்க எப்படி 10 வயசு பையனா இருக்கும்போதே பாடிட்டீங்களே, அடாடாடா என்ன ஒரு கவித்துவம், நீங்களல்லவோ மகாகவி, அப்படியெல்லாம் புலமையை வியந்தும் பல வகையால் நல்ல அப்படி பாராட்டி பாராட்டி ஐஸ் வச்சு, நம்ம வார்த்தையில ஐஸ் வச்சு என்ன பண்றான், அதனுடைய விளைவு என்ன, அகப்பற்று உறச் செய்தான். எனக்கு என்னை ரொம்ப பிடிச்சு போச்சு, நல்லா இருக்கேனே அப்படின்னு தன்னைத்தானே நான் ஒரு தட்டிக்கிட்டு பெருமைப்பட்டேன். அகப்பற்று உறச் செய்தான். வெறும் வாய் மெல்லும் கிழவிக்கு இகுது ஓர் அவலாய் மூண்டது. கிழவி வயசானவங்க இந்த பல்லு இது பண்ணனால இப்படி ஏதோ இருக்கிற மாதிரி சவைக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க, வாயை அசைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் அது வலிக்கும் தாடையெல்லாம். அப்போ ஒரு அவல் ஏதாவது கிடைச்சா அவலை நல்லா கடிக்க முடியாது சீக்கிரத்தில், ஆனால் அது இருந்து ஊறிக்கிட்டே இருக்க அப்படியே அசைக்க அசைக்க அவங்களுக்கு நல்லா இருக்குது, அசை போடுவதற்கு வசதியாக இருக்கு. எது? அவல். அதனால வெறும் வாய் மெல்லும் கிழவிக்கு இகுது ஓர் அவலாய் மூண்டது. யார் அந்த கிழவி? பாரதியார் தன்னைத்தான் அப்படி சொல்லிக்கிறார். ஒண்ணும் இல்லாமலே நான் என்னை பத்தி ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருப்பேன், இங்க என்னை புகழ்ந்து பேசக்கூடிய ஒருத்தன் சீடனா உட்கார்ந்துருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமை வந்துருச்சு, கூடி போச்சு. அதனால வெறும் வாய் மெல்லும் கிழவிக்கு இது ஒரு அவலாய் மூண்டது. யானும் அங்கு அவனை உயர்நிலைப்படுத்தலில் ஊக்கம் மிக்கவன். பாவம், இதுல அவருடைய ஒரு மாதிரி சின்சியரிட்டி இருக்கு, அதுவும் புரியுறதுல நமக்கு. சின்சியரா நினைச்சிட்டார், இந்த சிஷ்யனை நான் உயர்த்தணும், இதுல அவர் பண்ணின என்ன தப்பு, அவரை உயர்த்தக்கூடிய தகுதி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதனால நாம ஆசிரியர் ஆகிறதுக்கு, அதாவது மற்ற பாடங்கள் இல்லை, ஆன்மீகத்துல குருவாக ஆவதற்கு முன்னால் நல்ல சீடனாக நான் இருக்கிறேனா, என்னுடைய குருநாதர் போதித்த உண்மையை நான் கடைபிடித்து விட்டேனா அப்படின்னு தான் தன்னை முதல்ல நல்ல சீடன் ஆக்கிக்கணும். சற்சீடன் ஒருவன் தான் சத்குரு ஆக முடியும். ஆனா குரு அப்படி தகுதி உடையவன் நான் குருன்னு சொல்லிக்கவே மாட்டான்.
இறைவனே குரு, நாம யாருப்பா என்று பணிவோடு தான் இருப்பார்கள். அதனால இவர் என்ன சொல்றார், அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு மகான்களுக்கு ஒரு கருணை உள்ளத்துல பொங்கும். இவர்கள்லாம் நல்லா இருக்கட்டும், உண்மையை தெரிந்து கொள்ளட்டும், பாவம் உலக வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி யானும் அங்கு அவனை, அதாவது சீடன் வடிவில் வந்த கண்ணனை உயர்நிலைப்படுத்தலில் ஊக்கம் மிக்கவனாய், ரொம்ப அது ஏனோ தானோலாம் பண்ணல, ரொம்ப ஊக்கமா செய்யறாராம். அப்படி ஊக்கமா செஞ்சா தான் அங்க பற்று நிறைய இருக்கிற பற்றெல்லாம் வெளிப்படும். அதனால ஊக்கம் மிக்கவனாய் என்ன எப்படி எல்லாம் அவரை திருத்தினாராம் கண்ணனை. இன்னது செய்து இப்படி செய்த போ அப்படிங்கிற இவரோட அந்த ஆள் சரியில்லை, அவனோட பேசாது, இங்க வா இவரோட பழகேன், இவ்வகை மொழிந்தது, இப்படி பேசக்கூடாது, இப்படி சொல்லு அப்படின்னு திருத்தி கொடுக்குறார். இணையனை விரும்பேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இந்த தப்பான விஷயங்கள்ல எல்லாம் விருப்பம் காட்டாத. இன்னது கற்றிடல், இதை போய் படிச்சுக்கிறேன், சே இது ஒன்று உயர்த்தாது, இது வேண்டாம், இதை படி அப்படி நான் கொடுக்குற புஸ்தகம் அப்படின்னு அதை கொடுக்குறார். இந்த நூல் கற்பாய், இந்த புஸ்தகத்தை படி. இன்னவர் உறவுக்குள், இவரோடு பழகு. அதாவது இதுல என்ன அப்படின்னா, நம்ம மனசை திருத்துவதற்கு முற்படும் போது என்ன செய்யணும், இதை செய்யாதே அப்படின்னு சொன்னா போராது, தப்ப செய்யாதேன்னு சொல்லணும். ஆனா சரியானதை உடனே காமிச்சு இதை செய்யின்னு சொல்லணும். அப்ப இந்த மனசுக்கு வந்து தனியா இருக்க முடியாது, எதையாவது பிடிச்சிக்கணும்னு வரும் அதுக்கு. சரி அப்ப இதை பிடி, இதை படி, இவரோட இரு அப்படின்னு நம்ம சொல்லணும், சரியானதை காட்டி கொடுக்கணும். அப்படி இவர் காட்டி தர்றாராம். இன்னவர் உறவு கொள், இன்னவை விரும்புவாய். அங்க என்னெல்லாம் செய்யாதன்னு சொன்னாரோ அதுக்கெல்லாம் மாற்ற இதை செய்யின்னு நல்லதை சொல்லி கொடுக்குறார். பாவம் சீரியஸா நல்லாதான் சொல்லி தராரு. என்ன பிரச்சனை, என்ன தனக்கு அவர் வேண்டிய அளவு சொல்லி தந்திருக்கல, அதுதான் பிரச்சனை. இன்னவை விரும்புவாய் என பல தர்மம் எடுத்தெடுத்து ஓதி, ஒரு தரம் சொல்லிட்டு விடல, திரும்ப திரும்ப சொல்றார். பாவம் ஓய்வில்லாது அவனோடு உயிர் விடலானே, உயிரை கொடுத்து பண்றேன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப ஒரு பெருமுயற்சி எடுத்து செய்வதற்கு உயிரை கொடுத்து செய்யறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உயிர் அவனோட கூட இப்படி அவனை திருத்தி அது உயிர் விட்டாராம். அவனோடு உயிர் விடலானேன், ஒருத்தரோட உயிர் விடுறதா என்ன, பெருமுயற்சி எடுத்து அவர்களுக்கு நல்லது செய்ய முற்படுவது. அவனோடு உயிர் விடலானேன், யாரு, சீடன் வடிவில் வந்த கண்ணனை திருத்துவதற்காக ஓய்வில்லாமல் இடைவிடாமல் முயற்சி எடுத்து கொண்டிருந்தேன். இப்ப என்னாச்சு, கதையிலே கணவன் சொல்லினுக்கெல்லாம் எதிர் செய்யும் மனைவி போல். இது எது அப்படின்னா, ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களில் ஒன்று டேமிங் ஆஃப் த ஷ்ரூ அப்படின்னு வரும். இந்த ஷ்ரூங்கிறவ வந்து அதி புத்திசாலி, எதுக்கெடுத்தாலும் ஒரு குறுக்கா ஒன்று சொல்லிடுவாள், அவளை இடக்கு மடக்கா பேசுவாங்க இந்த ஷ்ரூடாக இருக்கிறவங்க. அந்த மனைவி எப்படி இருப்பாளாம் அந்த கதையில், இப்போ உக்காரு அப்படின்னா நிற்பாளாம், நில்லுன்னா உட்காருவாளாம், என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர் மாறாதான் செய்வாளாம். என்ன சொன்னாலும் இப்படி இருக்க, இவளை என்னதான் பண்ணுறேன்னு தெரியலையேன்னு அந்த கணவன்காரன் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்புறம் கடைசியில் இந்த ரகசியத்தை படிச்சுட்டான், சொன்னதுக்கெல்லாம் மாற்றி செய்கிறான்ல. அப்போ அவள் உட்காரன்னு நினச்சானே, நில்லு, உடனே அவள் உட்காந்துருவாளாம். இப்படி டேமிங் ஆஃப் த ஷ்ரூ. அது மாதிரி கதையிலே கணவன் சொல்லினுக்கெல்லாம் எதிர் செய்யும் மனைவி போல் இவனும் இப்போ கண்ணன் தன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். சீடனா வந்து உங்களை மாதிரி உண்டா, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க, நல்லா கவிதை பாடுவங்க, எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்கன்னு வந்துட்டு அவரை நல்லா சொல்ல வச்சுட்டு நல்லா கிளப்பி விட்டுட்டு இப்போ சொன்னது எதையும் கேட்க மாட்டேங்கிறான். என்ன செய்கிறான், இவனும் கண்ணனும் நான் காட்டும் நெறியிருக்கெல்லாம் நேர எதிர் நெறியே நடப்பானாயினான். இதை செய், இப்படி செய் அப்படின்னு நான் ஒரு வழியை காமிச்சேன்னா அதுக்கு நேர் எதிர் வழியில தான் அவன் போவான். நானினத்தவர்தம் மதிப்பையும் புகழொரு வாழ்வையும் புகழையும் தெய்வமாக கொண்ட சிறுமதி உடையேன். மக்களுடைய மனசு அறிவு எப்படி இருக்கு, சிறுமதி அப்படிங்கிறார். சின்ன விஷயங்கள்ல திருப்தி அடையக்கூடிய அறிவு சிறுமதி. என்ன சின்ன விஷயம், மக்களுடைய புகழ் பாராட்டிட்ட அப்படியே உச்சி விழுந்து போயிடுது, அதை சொல்றார். நானிலத்தவர்தம் மதிப்பையும் புகழொரு வாழ்வை, 4 பேர் பாராட்டுற மாதிரி நம்ம இருக்கணும். அதாவது ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். இந்த ஜீவன் எப்படி இருக்கணும், பிற உயிர்களுக்கு இது என்னோடதுன்னு பொருளை தானே வச்சுக்காம மனசார கொடுக்கணும். அப்புறம் புகழக்கூடிய வகையில நல்வாழ்வு வாழணும்.
அதுதான் லட்சியம் இல்லைங்கள. அதுக்காக அதுவே சாஸ்வதம் போல நினைத்து கொண்டு இருக்காமல் அதுக்கு மேலே போகணும். அப்படி மேலே போக தெரியாம இந்த புகழ், ரெப்யூட்டேஷன், 4 பேர் நம்மளை பாராட்டுறது, அதுக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். இதில் ஒரு தப்பு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இப்போ பாராட்டணும்னா நம்ம பாராட்டுக்குரிய நல்ல செயலை செய்யணும், அப்போ தான் பாராட்டுவாங்க. நல்ல செயல் செய்யாமலே பாராட்டுக்கு உரியவன் போல நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க பல பேர். பேர் கெட்டு போயிடக்கூடாது, வியாபாரிகள் பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ சரியாக செய்ய வேண்டியதானே, வியாபாரத்தில் கலப்படம் இல்லாமல் நல்லா பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, கலப்படம் பண்ணிப்பாங்க, அது வெளியிலையும் காமிச்சிக்காமல் பேரை மட்டும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஒரு ஹிப்போக்ரஸிங்கிற ஒரு வந்துடும். அது மாதிரி இவன் புகழ்னு ஆசையாக இருக்காராம். நானிலத்தவரின் மதிப்பையும் புகழுரு வாழ்வையும் புகழையும் தெய்வமாக கொண்டு, அதான் கடவுள். தெய்வத்தை வணங்குவது போல இவர் புகழா இருக்கணும், நல்ல பேர் எடுக்கணும், அதை விட்டக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இந்த பாரதியாருக்கு தெய்வமாக கொண்ட சிறுமதி உடையேன் என்னாச்சு, கண்ணனாம் சீடன் யான் காட்டிய வழியெல்லாம் விலகியே நடக்கும் வினோதம் இங்கு அன்றி. என்ன சொல்றேன்னு அதுக்கெல்லாம் நேர்மாறா அதுலேருந்து விலகித்தான் அவன் நடக்கிறான் என்பதை பார்த்தான். அப்புறம் விலகியே நடக்கும் வினோதம் இங்கு அன்றியும், அது மட்டும் இல்லாம அது தவிர வேற என்ன பண்ணினா, உலகினர் வெறுப்புறும் ஒழுக்கம் அத்தனையும் தலையாய்கொண்டு உலக மக்களுக்கு எது பிடிக்காத அதெல்லாம் செய்கிறான், ரொம்ப முக்கியமா நினைத்து கொண்டு செய்கிறான். அப்போ நான் எல்லாத்தையும் நல்ல பேர் எடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இவன் நேர்மாறா எல்லாரும் எது நம்மளை பழிச்சு திட்டி பேசுவாங்களோ அந்த மாதிரி காரியமாக பண்ண கிளம்பிட்டான். யாரு, கண்ணன். உலகினர் வெறுப்பெறும் ஒழுக்கம் அத்தனையும் தலையா கொண்டுன்னு ரொம்ப முக்கியம். தலைங்கிறது நம்ம உடம்புலே எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அப்படி இதுதான் முக்கியமான காரியம் அப்படின்னு எடுத்துட்டு செய்வானா. எதை எல்லாரும் தப்புன்னு சொல்றது தான் வேணும்னே செய்வானா. தலையா கொண்டு சார்பெல்லாம் பழிச்சொலும் இகழும் மிக்கவனாய். அவன் யாரோட சேர்றான், பழிக்கக்கூடியவர்களாய் இகழக்கூடியவர்களாய் உலக மக்களுடைய ஏச்சு பேச்சு கேட்குற மாதிரி காரியமாக செய்வானா. செய்து இகழும் மிக்கவனா எல்லாராலும் அப்படி ஏசப்பட்டு பழிக்கப்பட்டு என் மனம் வருந்த நடந்திடல் கண்டேன். இப்போ இவருடைய ஆரம்பத்தில் இவருடைய மனநிலை எப்படி இருக்கு, பாரதியார் ஆகிய ஆசிரியர் மனநிலை, இவனை எப்படியாவது நல்லா கொண்டு வந்துடணும் அவ்வளவு ஆசையாக அவர் செய்கிறதுனால. அது தப்பு கிடையாது, ஒரு நல்ல ஆசிரியர் அப்படித்தான் நினைப்பார். ஆனால் இவரே சரியில்லை, இவருடைய அகங்காரம் இன்னும் போகலில்லை. அதனால அவருக்கு இது உண்மையான எண்ணமாக இருந்தாலும் அது வெற்றி பெற முடியல. அதனால என் மனம் வருந்திட நடந்திடல் கண்டேன். அப்போ இவருக்கு மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. என்ன பாருங்க, தன் மனசு எப்படி வேதனைப்பட்டதுன்னு சொல்றார். நாட்பட நாளாக கண்ணனும் தனது கழிப்படு நடையில், கழிப்படுன வேகமா மிகுந்து செய்யறான், எல்லாம் தப்பா செய்யறான், வேகமாக அவன் நினைச்சதெல்லாம் செய்யறான். அப்படி கழிபடு நடையில் மிஞ்சுவானாகி, இந்த தப்பு விஷயத்துல ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. வீதியில் பெரியோர் கிழவியர் எல்லாம் கிறுக்கன் என்று இவனை இழற்சியோடு இரக்கமுற்று ஏளனம் புரியும் நிலையும் வந்துட்டான். அவன் வேண்டாத காரியங்களை ரொம்ப வேகமாக கழிபடு நடை வேகமாக செய்து அந்த அவனுடைய நடை உடை பாவனை அப்படிங்கிறோம்ல, அவன் நடந்து கொள்ளுகிற அந்த நடத்தை இப்படி வேண்டாதா செஞ்சு ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்கெல்லாம் இது என்ன கிறுக்கு, சரியில்லை அப்படின்னு திட்டுற நிலைக்கு வந்துட்டான். கிறுக்கன் என்று இவனை இகழ்ச்சியோடு, சில பேர் கேலியா மட்டமா நினைக்கிறாங்க, சில பேர் ஐயோ பாவம் கிறுக்கு மாதிரி இப்படி இருக்கானே என்று இரக்கத்தோடும் சொல்றாங்களா. இரக்கமுற்று ஏளனம் புரியும், சில பேர் கிண்டல் பண்றாங்களா. ஏளனம் புரியும் நிலையும் வந்துட்டான், அவ்வளவு மோசமா போயிட்டான். நெஞ்சிலே எனக்கு தோன்றிய வருத்தம் சொல்லிடப்படாது. அவர் எவ்வளவு தீவிரமா இவனை திருத்தி நல்லாக்கி கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சார். இவனோ நேர்மாறா பண்றான். அப்ப இவருடைய வருத்தம் கொஞ்சம் நஞ்சம் இல்லையா. முத்தனாக்கிட நான் முயன்றதோர் இளைஞன் பித்தன் என்று உலகினர் பேசிய பேச்சு. முத்தனாக்கிட, அதாவது இவனை முக்தன் ஆக்கிடணும். முக்தன்னா விடுதலை பெற்றவன். எதிலிருந்து, உலக ஆசைகள் கேடுகள்லேருந்தெல்லாம் விடுதலை பெற்று இறைவனை உணர்ந்தவனுக்கு பிறகு முக்த
முக்தன், முக்த புருஷன், ஜீவன் முக்தன். அப்படி இவனை பெரிய ஜீவன் முக்தனா ஆக்கிடணும்னு நான் கிளம்பினேன். முக்தனாக்கிட நான் முயன்றதோர் இளைஞன். அப்படி நான் முயற்சி பண்ணின இந்த இளைஞனானவன் எப்படி இருக்கான்? பித்தன் என்று உலகினர் பேசிய பேச்சு. இவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு எல்லாரும் பேசினது என்னாச்சு? என் நெஞ்சினை அறுத்தது. அந்த ஆசிரியருடைய வேதனை. சீடர்களுடைய தகுதி குறைவு ஆசிரியர்களுக்கு பெருவேதனை அளிக்கும். இப்போ பிள்ளைகளோ, பெற்றோருக்கு பிள்ளைகள், ஆசிரியருக்கு மாணவர்கள், சீடர்கள் அவங்க எதிர்பார்க்கிறபடி நல்லா நடந்துக்கலைன்னா எப்படி இருக்கும்? நான் பண்ணின தவக்குறைவு இப்படி வந்திருக்கு அப்படிம்பாங்க. அவங்கள கூட சொல்ல மாட்டார், தனியாக சொல்லிப்பாங்களாம். அது மாதிரி வரப்போகுது பாருங்க. அப்போ இவர் ரொம்ப மனசை அறுக்கிறதா, நெஞ்ச அறுக்கிறது. நீதிகள் பலவும் தந்திரம் பலவும் சாத்திரம் பலவும் சொல்லி நான் கண்ணனை தொலைத்திடலாயின். அப்போ விடலை அவர் தன் முயற்சியிருந்து சற்றும் தளராத விக்ரமாதித்யன் அந்த வேதாளத்தை போட்டுக்கொண்டு கிளம்பினாங்கிற மாதிரி இவர் விடாமல் அவனை மேலும் மேலும் மாற்றிவிட முயற்சி பண்ணுகிறார். நீதிகள் பலவும், நல்ல நல்ல தர்ம நீதிகள்லாம் எடுத்து சொல்கிறாராம். தந்திரம் பலம், இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு வழிகள்லாம் காட்டுறாராம். சாத்திரம் பலம், இந்த புஸ்தகத்தில் அப்படி சொல்லியிருக்கப்பாரு அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் கோட் பண்ணுறாராம். அதெல்லாம் சொல்லி நான் கண்ணனை தொலைத்திடலாயின்னு திரும்ப திரும்ப சொல்லி அப்படியே ஒரு கம்பியை வச்சு குத்தி தொலைச்சிட்டே போகிற மாதிரி தொந்தரவு விடாமல் பண்ணிகிட்டே இருக்கேன். இவருடைய நோக்கம் எப்படி இருந்தது? தேவ நிலையிலே சேர்த்திடாவிடனும். இவன் மனுஷனாக இருக்கான், இவனை தெய்வமாக்கிடணும் அப்படின்னு குரு நினைக்கிறார். அப்படி தேவ நிலையிலே சேர்த்திடாவிடனும் மானுடன் தவறி மடிவுறாவண்ணம். இந்த மானுட நிலையிலிருந்து இன்னும் கீழே விலங்கு நிலைக்கு போயிடாம இவன் நல்லா இருக்கணும், அதையாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சு கண்ணனை நானும் காத்திட விரும்பி. எப்படி இருக்கு பாருங்க. இவன் என்ன நினைக்கிறார்? கண்ணனை காப்பாற்றணும். காத்துதல்னு காத்திடன காப்பாற்றி விட விரும்பி தீயன கொதித்து சினமொழி உரைத்தும். எங்க பற்றுதல் இருக்கோ, எங்க அந்த பற்றுதல் நிறைவேற்ற முடியலையோ அங்க அந்த பற்றுதல் அவ்வளவு அப்படியே கோபமா வரும். அப்போ ஒருத்தர் நம்ம மேலே கோவப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உண்மையை நம்மளை பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் ஒரு எதிர்மறையாக அந்த விருப்பம் வெளிப்படுகிறது. அதனால இவருக்கு தீயன கொதித்தும் சீன மொழி உரைத்தும், சில சமயங்களில் இப்போ கோவிச்சுட்டே இருந்த காரியம் நடக்காதுன்னு சிரித்து உரை கூறியும் செல்லன விழுந்து சில்லு சில்லுன்போம். அதை இங்கே செல்லுங்கிற செல்லன விழுந்தும், அதை நறுக்குன்னு குத்துற மாதிரி பேசுகிறாராம். செல்லன விழுந்தும் கேலிகள் பேசியும் நல்ல கிண்டல் பண்ணினா சில பேருக்கு மனசு உறுத்தும் குத்தும். அப்படி பண்ணுறாராம். கிளறி விடுறாரு, கேலி பேசி கிளறி விடுறாரு. கிளறியும் இன்னும் எத்தனை வகையிலோ என் வழிக்கு அவனை கொணர்ந்திட முயன்றேன். அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி நான் நினைச்சபடி அவனை வச்சு செய்ய வச்சிடணும், மாத்திரணும் அப்படின்னு முயற்சி பண்ணினேன். ஆனால் என்ன விஷயம்? கொள் பயன் ஒன்று இல்லை. நான் இவ்வளவு செஞ்சும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு கிடைச்ச பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. கொள் பயன், நான் கொண்ட பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. கண்ணன் பித்தனாய் காட்டாள் ஆகி எவ்வகை தொழிலிலும் எண்ணம் அற்றவனாய் எவ்வகை பயனிலும் கருத்து இழந்தவனாய் குரங்காய் கரடியாய் கொம்புடை பிசாசாய் யாதோ பொருளாய் எங்கனோ நின்றார். எப்படி ஆரம்பித்தார்? அதாவது உண்மை உணர்ந்த, இந்த அனுபவத்துக்கு அப்புறம் உண்மை உணர்ந்து கண்ணன் நான் அவன் தான், எல்லாம் அவன் தான், இது ரெண்டுத்துக்கும் அப்பால் என்ன இருக்கோ அவ்வளோ அவன் தான். அப்பவும் எனக்கு அவனை தெரியல. இங்கே என்ன சொல்கிறார்? எனக்கு அந்த பக்குவம் வர முன்னாடி கண்ணனுடைய உண்மைத்தன்மை தெரியல. அதை சொல்கிறார். எவ்வகை தொழிலிலும் எண்ணமற்றவனாய், எந்த காரியம் செய்யறதுக்கும் மனசு ஒருபட மாட்டேங்கிறது. அவனுக்கு மனசு ஒரு இது நிலையா நின்று செய்ய மாட்டேங்குதான். எவ்வகை பயனிலும் கருத்து இழந்தவனாய், இது செஞ்சால் இது கிடைக்கும், அது வேணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தை நம்ம வச்சுக்கணும்ல, அதுவும் அவருக்கு இல்லையா. குரங்காய் கரடியாய் கொம்புடை பிசாசை, மரத்தில் ஏறி உக்காந்துருக்கிற பிசாசு மாதிரி இருந்தானா. குரங்காய் கரடியாய் கொம்புடை பிசாசாய். குரங்குங்கிறது என்ன? அலைப்பாயும் மனசுக்கு உதாரணமாக குரங்கு சொல்லுவோம். கரடியாக கத்துறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு கத்தியும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கு தான் கரடியாக கத்துறதுன்னு சொல்றது. கொம்புடை பிசாசாய், மரத்தில் ஏறி உக்காந்துருக்கிற பிசாசு மாதிரி. யாரோ பொருளை இவன் யார், என்னது நம்ம என்னமோ நினைச்சோம், என்னவோ பண்றானே, இவன் யாருன்னே புரியலையே அப்படிங்கிற மாதிரி யாரோ பொருளாய் எங்கனோ நின்றான், என்கிட்ட ரொம்ப விலகி போயிட்டான் அப்படின்னு வருத்தத்தோடு இந்த வாத்தியார் நினைக்கிறார். இதனால் இப்படி அவன் இருப்பதை பார்த்து அகந்தையும் மமத்தையும் 1000 புண்ணுற. அகந்தை அப்படின்னா யான், நான்,
நான் ஒரு சாதாரண ஆள் இல்லை, பெரிய கவிஞன் அப்படின்னு தன்னை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் அவரவரை பற்றி ஒரு மதிப்பு வச்சுருக்கோம்ல, அதான் அகந்தை. மமத்தை, இது என்னுடையது, நான் நல்லா இருக்கேன், பெருமைக்குரியவன் அப்படின்னா மட்டும் அது போகாது. முதல்ல அதை நினைப்போம், அப்புறம் நம்மளை சேர்ந்தவங்களும் நல்ல பேர் எடுக்கணும். அவங்களுக்கு யாருக்காவது ஒன்று சரியில்லைன்னா நமக்கும் துடிக்கும், வேதனையாக இருக்கும். அதுதான் மமத்தை. என்னுடையது என்கின்ற பற்று, நான் என்று தன் மீது கொள்ளும் பற்று அகந்தை. என்னுடையது என்ற பொருட்கள் அல்லது உறவுகள் மீது கொள்ளும் பற்று மமத்தை. அந்த அகங்கார மமகாரங்கள், அகந்தையும் மமதையும் 1000 புண்ணுற. அப்போ நமக்கு அறிவு தெளிவு இல்லைன்னு சொன்னால் இந்த அகந்தை மமதையும் திரும்ப திரும்ப புண்படும். அப்படி புண்பட யான் கடும் சினமுற்று கோபம் வந்துருச்சான். எவ்வகையானும் கண்ணனை நேருற கண்டே தீர்ப்பேன். அவன்கிட்டேன்னு தப்பிச்சு போறான்ல, நேர பார்த்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு கேள்வி கேட்ட போறேன் பார் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொண்டு என பெரும் தாப்பம் எய்தினேனாகி. மனசுல எனக்கு அது ஒரே தாப்பமா இருக்கு. தாப்பம்னு சொன்னா வருத்தெடுக்கிற மாதிரி துயரமா இருக்கான் மனசுல. அந்த துயரத்தோடு அவன் எப்படி இவனை வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறார் இந்த பாரதியாருங்கிற குரு. எவ்வாறேனும் இவனை ஓர் தொழிலில் ஓர் இடம் தன்னில் ஒரு வழியை நிறுத்துவோமாயின் நேரிட்டிடுவான். இங்கேயே தப்பிச்சு போறான். அப்படிலாம் ஏதாவது ஒரு வேலையை செய்ய வச்சிருவோம், அதில் பிடிச்சி கட்டி போட்ட மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருவோம். ஒரு இடத்துல இருந்து ஒரு வேலையை செஞ்சா அவன் சரியாயிடுவான் அப்படின்னு இவர் நினைக்கிறாராம். என்று உளத்து எண்ணி இசைந்திடும் சமயம் காத்திருந்துட்டேன். அவன் எனக்கு இசைஞ்சு எப்போ வருவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் கண்ணனை தனியே எனது வீட்டினில் கொண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய், மகனே, அப்படியே நைஸாக பேசுகிறாரு. மகனே, என் பால் வரம்பிலா நேசமும் அளவில்லாத அன்பும் நேசமும் அன்பும் ரெண்டு ஒரே தான். திரும்பவும் சொல்ல, அன்பும் நீ உடையை, உனக்கு என் மேல பேரன்பு இருக்கு. அதனை நான் நம்பி நீ என் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பை நான் நம்பி நின்னிடம் ஒன்று கேட்பேன். இதையே அப்படி சொல்றார் அப்படின்னா, நீ என் மீது அன்பு வைத்திருக்கிறாய், உன்னுடைய அன்பை நான் நம்பி உன்கிட்ட இந்த வேலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு நல்லவங்க நினைப்பாங்க. அந்த நல்ல தனம், நல்ல இயல்பு மனசில் இருக்குல்ல, அதை தொட முயற்சி பண்ணுறாரு. அதனால நீ என் மீது பேரன்பு கொண்டிருக்கிறாய், அந்த அன்பை நம்பி நான் உன்னிடம் ஒரு கேட்கிறேன். நீ அது செய்திடல் வேண்டும். நான் கேட்குறத நீ செய்யணும். சேர்க்கையின்படியே மாந்திரதம் செயலெல்லாம் வகுப்புறல் கண்டாய். யார் கூட சேர்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய செயல்கள் பண்புகள்லாம் மாறி அமைஞ்சிடும். சாத்திர நாட்டமும் தருக்கமும் கவிதையில் மெய்ப்பொருள் ஆய்வதில் மிஞ்சிய விளைவும் கொண்டோர் தமையே அருகினில் கொண்டு. நீ எப்படிப்பட்ட ஆட்களை பக்கத்தில் வச்சுக்கணும்? சாத்திர இதெல்லாம் தனியாக எடுத்து பார்த்தா நல்லா இருக்கு, நமக்கு நாம் செய்ய வேண்டிய அட்வைஸ் தான் வருது. எதுவுமே அவர் தப்பாக சொல்லலை. ஒன்று அடிப்படை தப்பு என்ன, தன்னை இன்னும் முழுசும் நம்ம சரி பண்ணலை, அதான் சொல்றார். சாத்திர நாட்டமும் சாஸ்திரத்தை படிக்கணும், அதில் ஒரு விருப்பம் இருக்கணும். தருக்கமும் அறிவை தீட்டி எது சரின்னு புரிஞ்சுக்கணும். கவிதையில் மெய்ப்பொருள் ஆய்வதில் மிஞ்சிய விளைவும், நல்ல மெய்ப்பொருளை இறைவனை பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள், இப்போ தாய்மானவர் பாடல்கள், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், தேவாரம், இப்படிப்பட்டதெல்லாம் படிக்கணும். இதில் மிஞ்சிய விளைவும், அளவுக்கு அதிகமான ஆசை விருப்பம் கொண்டிருக்கணும். அப்படிப்பட்டவர்களையே கொண்டோர் தமையே, அப்படிப்பட்ட பெரியவர்களையே அருகினில் கொண்டு அவங்க பக்கத்துல தான் நீ இருக்கணும். பொருளினுக்கு அலையும் நேரம் போக. இந்த உலக வாழ்க்கையில சம்பாதிக்கிறதையும் தவிர்க்க முடியாது. பாவம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார் பாரதியார். என்ன, அவர் வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார். அந்த அம்மா எப்படி இவங்களை சமாளித்து குடித்தல் நடத்துனாங்களோ தெரியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா இவருக்கு சம்பாதிக்கவே தெரியாது. பெரிய விஷயங்களாக கற்பனை பண்ணி கவிதை எழுதிட்டே உட்காந்துருப்பார். அப்புறம் எல்லாரும் கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்களுக்காக, இந்த நாட்டுக்காக எல்லாம் நினைப்பார். நம்ம வீட்டில் ஓலை ஏறலேங்கிற எண்ணமே அவருக்கு இருக்காது. யாராவது பார்த்து அவங்களா கொடுக்கறது தான் இவருக்கு. மற்றபடி இவருக்கு ஒரு பத்திரிகைகளுக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கிற ஏதோ கொஞ்சம் வரும், ஆனாலும் அதெல்லாம் போதுமானதாக இருக்கலை. அதனால் கஷ்டப்படணும். அவர் கஷ்டப்பட்டார், அவர் மனைவியும் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டாங்க. அந்த அம்மா எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா,
பொருளினுக்கு அலையும் நேரம் போக. வாழ்க்கையில் கொஞ்ச நேரத்தை நம்ம கட்டாயம் வேறு வழி இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு செலவிட்டாகணும். பொருள் ஈட்டுவதில் செலவிடணும். அதுக்குண்டான நேரம் போக மிஞ்சிய பொழுதெல்லாம் மீதம் இருக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் அவருடன் மேவி, எவருடன்? இந்த சாஸ்திரம் படித்து கவிதைகளை ஆராய்ச்சி பண்ணி நல்ல விஷயங்களையே நாடிக்கொண்டிருக்கிற பெரியவர்கள் கூடயே சேரணும்னு சொன்னேன்ல, அவர்களோடு மேவி இருந்திடலாகும். மேல் அவங்களோட சேர்ந்து இருந்தால் இருக்க முடியும் என்றால் எனக்கு நன்று உண்டாம். அதுதான் நல்லதுப்பா. பொழுதெல்லாம் என்னுடன் போக்கிட விரும்பும் அறிவுடை மகன் இங்கு உனையலால் அறிந்திடேன். அதாவது நல்லாசிரியருக்கு சீடன் பிள்ளை போல. பார்க்க போனால் சீடன் நல்லா இருக்கான்னா பிள்ளையை விட பெருசாக அதிக பற்றுதல் கொள்ளுவாங்க. அஸ்வத்தாமன் துரோணரை அடிக்கடி திட்டுவானான். நீங்கள் அர்ஜுனனுக்கு தான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, எனக்கு கூட சொல்லித்தராத வித்தையெல்லாம் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. உதாரணமாக ரொம்ப முக்கியமான ஒன்று, பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட தெரியுமா அஸ்வத்தாமனுக்கு, ஆனால் அதை மீட்டெடுக்க தெரியாதான். அர்ஜுனனுக்கு விடவும் தெரியும், வேண்டானா அதை திரும்ப பெறவும் தெரியுமா. அப்படி ரொம்ப பெரிய நுணுக்கங்கள், வில் வித்தையில் பெரும் நுணுக்கங்கள் எல்லாம் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு அப்படி ஒரு சர்ச்சீடனை பார்த்த உடனே தனக்கு தெரிஞ்சதெல்லாம் மறைச்சு வைக்காமல் சொல்லிக் கொடுக்கணும்னு வருமா. அப்படி என்ன சொல்றார், அறிவுடை மகன் இங்கு உனையலால் அறிந்திடேன். என் கூடவே இருந்து எனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கான அறிவுள்ள பையன் மகன் ஒன்றை போல எனக்கு வேற யாரும் இல்லைப்பா அப்படிங்கிற. அப்போ ஆசிரியருக்கு சீடன் மகன் போலத்தான். ஆதலால் என் பயன் கருதி எனக்கொரு துணையாய் என்னுடன் சில நாள் இருந்திட நின்னை வேண்டி நிற்கின்றேன். உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்ப்பா, நீ என் கூடயே இரு கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிறார். வேண்டுதல் மறுத்தே என்னை நீ துன்பம் எய்துவித்திடாமே இவ்வுரைக்கு இணங்குவாய். என்னுடைய இந்த வேண்டுகோளை மறுத்தனா அதெல்லாம் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். என்னை அப்படி நீ கஷ்டப்படுத்தாத, என் கூடயே இரு, நான் சொன்னதுக்கு கேட்டு என் கூட இரு அப்படின்னு நல்ல ரொம்ப நைஸாக தயவாக கேட்குறாரு. கண்ணனும் அங்கனே புரிவேன், சரி நீங்கள் சொல்லபடியே செய்கிறேன், உங்கள் கூடயே இருக்கேன். ஆயினும் நின்னிடத்தே தொழில் இல்லாது யாங்கனும் சோம்பல் இருப்பது. அது சரி, உங்க கூட இருக்கேன், ஆனால் நான் சும்மா எப்படி இருக்கிறது, சோம்பலாக இருக்க முடியாது, ஏதாவது செய்யணும்ல, ஏதாவது வேலை கொடுங்க. காரியம் ஒன்று காட்டுவையாயின் இருப்பேன், நான் என்ன செயல் செய்யணுமோ அதை சொன்னீங்கன்னா நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு அவன் ஒரு கண்டிஷன் போடுறான். இவனுடைய இயல்பையும் திறனையும் கருதி இப்போ இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். யாருக்கு என்ன திறமை இருக்கோ அதுக்கொத்த வேலையை கொடுத்து அவங்க சந்தோஷமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். அப்படி அது நல்லாசிரியனுக்கு சீடர்களை பற்றி தெரியும். அது மாதிரி இவர் கண்ணனுடைய திறமையெல்லாம் நினச்சி பார்த்து இவனுடைய இயல்பையும் திறனையும் கருதி என்ன சொன்னாராம், என் செய்யுளை எல்லாம் நல்லதோர் பிரதியில் நாள்தோறும் எழுதி கொடுத்திடும் தொழிலை கொள்ளுதி. தினந்தோறும் நான் எழுதுகிற பாட்டு, இந்த கவிஞர்கள்லாம் கிடுகிடுன்னு எழுதும்போது புரியாது வார்த்தையெல்லாம், நீ அழகாக எழுது, உனக்கு தான் கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்குமே, எழுதி கொடு, எனக்கு காப்பி எடுத்து கொடு, பிரத்தி எடுத்து கொடு, தினந்தோறும் அன்னைக்கு நான் எழுதுகிற கவிதையை நீ காப்பி எடுத்துரு அப்படின்னு ஒரு வேலையை கொடுக்குறார். நன்று என கூறி ஒரு நாள் நல்ல வேலை அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு எவ்வளோ நேரம் இருந்தா, ஓர் நாழிகை இருந்தான். நாழிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் கூட இல்லையா. சொன்னதை கேட்டுட்டு சரின்னு உட்காந்துருந்தான், கூடவே இருந்தார்ல, இருந்தான். எவ்வளோ நேரம்? அரை மணி நேரம். அப்புறம் போகிறேன் அப்படின்ட்டான். செல்வேன் என்றான், போகிறேன் அப்படின்னான். சினத்தோடு நானும் பழங்கதை எழுதிய பகுதி ஒன்றினை அவன் கையினில் கொடுத்து, இவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, ஏற்கனவே எழுதின ஒரு பழைய கதையை கொண்டு கொடுத்து, கவினுரை இதை எழுதுக, அழகாக எழுதணும், சும்மா எழுதக்கூடாது, நீ காப்பி எடுத்தினா ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னாரான். இப்போ என்ன ஜெராக்ஸ் இருக்குது, அது இருக்குது, என்னென்னமோ ஒன்று ஸ்கேன் பண்ணலாம், ஃபோன்லேயே ஸ்கேன் பண்ணிக்கலாம், என்னென்னமோ இருக்குது. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, கையிலேயே உட்காந்து எழுதணும். அதனால் கவினுரை எழுதி கொடு அப்படின்னு சொன்னானா. இணங்குவான் போல நான் சொன்னதை கேட்குறவன் மாதிரி அதை கையிலே கொண்டு அந்த பேப்பரை, அந்த நோட்டை கையில் கொஞ்ச நேரம் வச்சிருந்து கணப்பொழுது இருந்தான். கொஞ்ச நேரம் ஒரு கணம் இருந்தான். பிறகு செல்வேன் என்றான். இப்போ பாரதியாருடைய கோபம் அப்படி தீ ஆயிடுதான். சினம் தீ ஆகி, நான் ஏதடா சொன்ன சொல் அழித்து உரைக்கின்றாய்,
இருந்து கூடவே இருந்து எல்லாம் செஞ்சதுன்னு சொன்ன, இப்போ நீ அதில் மாத்துறியே, என்னடா அது அப்படின்னு திட்டுறாராம். பித்தன் என்று உன்னை உலகினர் சொல்வது பிழையிலே போலும், உன்னை பைத்தியம் சொல்றது தப்புல போல் இருக்க, நீ அப்படித்தான் நடந்துக்கிற அப்படின்னாராம். அதற்கு நாளை வந்து இவ்வினை நடத்துவேன், நாளைக்கு வந்து இந்த வேலையை செய்கிறேன், இத்தொழில் இங்கே இப்பொழுது எடுத்து செய்கின்றனையா செய்வதில்லையா ஓருரை சொல் என்று உருமினேன். இப்ப நாளைக்கு வரது கிடக்கணும்டா, இப்ப செய்டா, இப்ப செய்யவே மாட்டியா அப்படின்னாராம். இந்த மாதிரி ரொம்ப ஒரு பிடிவாதம் பிடிக்கிற பெண் செய்ய மாட்டியா அப்படின்னு ஒரு சாய்ஸை கொடுக்க கூடாது, கொடுத்த மாட்டேன்ருவாங்க அவங்க கூசாம. அந்த மாதிரி அவன் சொல்லிட்டான், இல்லை செய்வையா செய்வதில்லையா அப்படின்னு கேட்டான், இல்லைன்ட்டான், செய்ய மாட்டேன் அப்படின்ட்டான் என்று ஒரு சொல் இமைக்கு முன் கூறினான். இவர் கேட்டவுடனே கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள நான் பதில் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டான். வெடுக்கன சினத்தி வெள்ளமா பாய்ந்து, முதல்ல தலைக்கு ஏறிச்சு கோபம், இப்போ அது தீயா வந்தது, அது இப்போ வெள்ளமா வெளியில பாயுதாந்த, என்ன நெருப்பு பிழம்பு வெள்ளமா போகுதா கோபங்கிற நெருப்பு. கண் சிவந்து இதழ்கள் துடித்திட கனன்று சொன்னாராம் பாரதர், என்ன சிச்சி பேயே, சிறிது பொழுதேனும் இனி என் முகத்தில் எதிர் நின்றிடாதே, என்றும் என்றும் இவ்வுலகில் என்னிடத்து இனி நீ போந்திடல் வேண்டாம், போ போறேங்கிறீங்கள, போ, இனிமே என்கிட்ட வராது, என் முகத்தில் முழிக்காரு, போ, இந்த உலகத்தில் நீ இனிமே என்கிட்ட வரவே கூடாது, போ அப்படின்ட்டாராம். போ போ போ, அந்த ஒரு தரம் அந்த கோவம் அடங்கலை, போ 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 அப்படின்னு 3 தரம் சொல்றார் என்று இடி உரச் சொன்னேன். இடி இடிச்ச மாதிரி கடுமையாக சொன்னாராம். கண்ணனும் எழுந்து செல்குவானாயினன். சரி அப்போ நான் போகிறேன், அப்போ சரி பாவம் அப்படின்னு சொல்லலையா, போகிறேன்னு கிளம்பிட்டாரான். எப்படி இருக்கு பாருங்க. கண்ணனும் எழுந்து செல்குவானாயினன். உடனே இவர் எவ்வளவுக்கு எவ்வளவு கோபம் வந்ததோ அவ்வளவு இப்போ ஒரு ஆற்றாமையா செய்ய முடியாமல் ஒரு கையறு நிலையாக கண்ணீராக வருதான். என்ன சொல்கிறார், விழி நீர் சோர்ந்திட மகனே போகுதி வாழ்க நீ. சரிப்பா போ, நல்லாரு, போகிற இடத்துல எங்கே இல்லை எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு இவர் விரக்தியில் பாட ஆரம்பிச்சிட்டாரான். போப்பா போ, நல்லாரு, எங்கேயோ நல்லாரு, நீ தேவர் காத்துடுக, கடவுள் உன்னை காப்பாற்றட்டும், நான் உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சேன், முடியல, கடவுள் காப்பாற்றட்டும், போ, தேவர் காத்திடுக, நிந்தனை செம்மை செய்திட கருதி ஏதேதோ செய்தேன், உன்னை நல்லா ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணினேன், தோற்றுவிட்டேனடா. இங்கே தான் இந்த பாரதியாருங்கிற ஆசிரியருடைய அகந்தை அடி விழுந்து ஓய்ந்து பணிகிறது. தோற்றுவிட்டேன். எப்போ ஒருவன் தன்னுடைய தவறை, இயலாமையை, குறையை உணர்ந்து ஒத்துக்கொள்கிறானோ, அகந்தை பணிகிறதோ, அப்பந்தான் அவனுக்கு முன்னேற்றத்துக்கு வாயில் திறக்கிறது. தோற்றுவிட்டேனடா. சூழ்ச்சிகள் அழிந்தேன். சூழ்ச்சி அப்படின்னா நாம் சூழ்ச்சினாலே என்ன நினைக்கிறோம், அடுத்தவங்களை ஏமாற்றி சுயநலத்துக்கு பண்ணக்கூடிய காரியத்துக்கு தான் சூழ்ச்சி, திட்டம் போட்டு ஏமாத்துறது தான் சூழ்ச்சின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, எதுவுமே இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவெடுத்து செயல் திட்டம் போடுறோம் பாருங்க, அதுக்கு பேர் சூழ்ச்சி. அப்படி சூழ்ச்சிகள் அழிந்தேன். உனக்கு என்னென்னலாம் செய்யணும்னு நான் திட்டம் போட்டேன்னா அதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, அழிந்தேன். சூழ்ச்சிகள் அழிந்தேன். நான் செய்த அந்த திட்டமிட்டதெல்லாம் வீணாக போச்சு. மறித்து இனி வாராய். சரி நீ திரும்ப வர வேண்டாம், போ, போறேன்னு சொல்லிட்டில்ல, போயிடு. செல்லுதி வாழினி, அக்கா போ அப்படின்னு திட்டலை, தொலை அப்படிங்கல, நல்லாரு, போகிற இடத்துல போய் நல்லாரு, என்கிட்ட தான் நீ நான் சொன்னதை கேட்க மாட்டேன்ட்ட, எங்கே போகணும்னு நினைக்கிறியோ அங்கே போய் நல்லாரு அப்படின்ட்டாரான். ஏன்னா துயர் நீங்கி இப்போ அவருக்கு எப்படியாவது கண்ணனை சரி பண்ணிடணும், கண்ணன் மூலம் நமக்கு நல்ல பேர் வரணும் அப்படிங்கிற அந்த ஆசையெல்லாம் ஓஞ்சு, சரி இவனை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, எப்படியோ கடவுள் காப்பாற்றிட்டு எங்கேயோ அவன் நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாரான். அதனால துயரம் நீங்கி அமைதியோடு இசைத்தேன். செந்தனன் கண்ணன் போயிட்டான், சரிட்டு போயிட்டான். பாரு போஞ்சனோடனே போகிறானே அப்படின்ட்டு இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரான். போனவன் திரும்பி ஓர் கணத்தே எங்கிருந்தோ நல் எழுதுகோல் கொணர்ந்தான். போனான், சரி வரமாட்டான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன், போய் நல்ல ஒரு பேனை எடுத்துட்டு வந்தான். எழுதுகோல் கொணர்ந்தான். காட்டிய பகுதியை கவினுற வரைந்தான். ரொம்ப அழகாய் எழுதிட்டான். ஐயனே நின் வழி அனைத்தையும் கொள்வேன், நீங்கள் இதை செய் அதை செய் இந்த வழியில் போன்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் நான் கடைப்பிடிக்கிறேன். இனிமே தொழில் பல புரிவேன், நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேன்.
துன்பம் இங்கு என்றும் இனி நினக்கு என்னால் எய்திடாது. இனிமே இங்க உங்களுக்கு என்னால கஷ்டம் வராது அப்படின்ட்டான். இவர் மனசு அமைதியாகி நீ போயிட்டு வாப்பா அப்படின்ன உடனே அவனுக்கும் மனசு மாறிடுச்சான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன், உங்களுக்கு என்னால் இனிமேல் கஷ்டமே கிடையாது அப்படின்னு என பல நல்ல சொல் உரைத்து நகைத்தனன், சிரிச்சிட்டு மறைந்தான். அவன் வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா. மாயக்கண்ணன் தன் வேலையை செய்துவிட்டு அந்த இடத்தை காலி பண்ணிட்டான். நகைத்தனன் மறைந்தான். நகைத்தனன் நகைத்த அந்த கண்ணன் மறைந்து விட்டான். ஒரேடியா மறைஞ்சிட்டானா? அப்படி இல்லையா. மறைந்தது ஒரு கண்ணன் மறுகணத்து இந்த நெஞ்சிலே தோன்றி. இப்ப எங்க இருக்கான்? உன்னை விட்டு கணப்பொழுது நீங்காத உன் இதயத்திலே உன்னோடு இருக்கேன், இமைப்பொழுதும் உன் நெஞ்சில் நீங்காதவன்கிற முறையில இதயத்தில் அவன் தரிசனம் கொடுத்தான். மறைந்ததோர் கண்ணன் மறுகணத்து எந்த நெஞ்சிலே தோன்றி நிகழ்த்துவான் ஆயினன். நிகழ்த்துதல்ங்கிறதுங்க சொல்லுதல், உபதேசித்தல். என்ன சொன்ன? இப்போ கண்ணன் தன்னுடைய உண்மை சொரூபத்தில் அவன்தான் குரு, அவன்தான் இறைவன், அவன்தான் பிரபு. நாம் உயிர்களெல்லாம் நாம் சீடர்கள், நாம் குழந்தைகள். அவன் சொன்னதை கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க. அதனால அவன் சொல்றான், மகனே. கண்ணன் இப்போ பாரதியாரை பார்த்து கேட்கிறான், மகனே, ஒன்றை ஆக்குதல் மாற்றுதல் அழித்திடல் எல்லாம் நின் செயல் அன்று காண். இதுதான் நமக்குள்ள பாடம். இந்த கடைசி ஒரு 6 வரிகள், 1 2 3 4 5 6, கரெக்டாக கடைசி 6 வழியை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டா நாம் எப்படி வாழணும்னு இறைவனே நமக்கு போதிக்கிற கீதையினுடைய சாரத்தெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டார். என்ன? மகனே, ஒன்றை ஆக்குதல், ஒன்றை உருவாக்குதல், மாற்றுதல். இப்படி இருக்கு, இதை முற்றிலும் அழிக்க வேண்டாம், மாற்றி அமைச்சிருவோம். மாற்றுதல், அழித்திடல். இது சரியில்லை, இதை சரி பண்ணவே முடியாது, அழிச்சிடணும். அதாவது ஒரு காரியத்தை நம்ம 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 செயல்களை எல்லாம் பார்த்தா இந்த இப்படி தான் இருக்குமா. இந்த 4 தான். என்ன அப்படின்னா, ஒன்று உருவாக்குதல், இல்லைன்னா இருக்கிறத மாற்றி அமைத்தல். ஒன்றை புதுசாக உருவாக்குறோம், அல்லது இருக்கிறத மாற்றி அமைக்கிறோம், அல்லது இருக்கிறத அழிக்கிறோம், அல்லது இன்னொன்று புதிய சம்ஸ்காரங்களை அதை தூய்மைப்படுத்துகிறோம். இதுதான் நம்ம செய்ய முடியும். நம்ம செயலுங்கிறது இந்த 4க்குள்ளே தான் அடங்குமா. அதை சொல்கிறார் இங்கே. 3 சொல்லிட்டேன். ஒன்றை ஆக்குதல் மாற்றுதல் அழித்திடல் எல்லாம் நின் செயல் அன்று. ஒன்னால மட்டும் அது முடியாதுப்பா, இறையருளால் தான் உனக்கு அது முடியும். நின் செயல் அன்று காண். அதை புரிஞ்சுக்கோ. தோற்றேன் என நீ உரைத்திடும் பொழுதிலே வென்றாய். இவருக்கு அந்த ஈகோ எவ்வளவு புண்பட்டு வேதனைப்பட்டிருக்கோம். ஐயோ, உன்னை நான் எப்படியெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், இப்படி ஆயிடுச்சே, நொந்து போயிட்டார்ல. அப்படி நீ நொந்து போனாலும் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்ட, நான் தோத்துட்டேன்டா அப்படின்னு உன்னை நீ ஒப்புக்கொண்ட போது உண்மையில் உனக்கு அது தோல்வி இல்லை, அப்பதான் நீ ஜெயிச்ச. தோற்றேன் என நீ உரைத்திடும் பொழுதிலே வென்றாய். அப்படி தன்னை நீ இப்போது வென்று விட்டதால், உன் அகங்காரத்தை வென்று விட்டதால், முதல்ல என்ன சொன்ன? தான் அகம் சுடாதவன். என்னுடைய அகந்தையை நான் இன்னும் சுட்டரிக்கல, என் மனசுல என் அகம் இருக்கு, அகங்காரம் இருக்கு. தான் அகம் சுடாதேன் பிறர்தமை தானெனும் சிறுமையின் அகற்றி. ஏன் அகங்காரத்தை போக்கல, அடுத்தவங்க அகங்காரத்தை போக்க முற்பட்டேன் அப்படின்னால இப்போ அந்த தப்பெல்லாம் சரியாயிடுச்சு. அதனால தோற்றேன் என நீ உரைத்திடும் பொழுதிலே வென்றாய். இதுதான் ஆத்ம ஜெயம், ஆன்மீக வெற்றி, the spiritual conquest. We have to conquer ourselves. நம்மை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். அதனால தோற்றேன் என நீ உரைத்திடும் பொழுதிலே வென்றாய். ஆனா இங்க தோற்றேன் என்று அவர் சொன்னது யார்கிட்ட? கண்ணன்ட்ட. இப்போ உலக மக்களில் நம்மகிட்ட உண்மையான அன்பு இல்லாதவர்கள், அல்லது அவங்க தன்னை ரொம்ப பெருசாக நினைக்கிறவங்கள்ட்டலாம் நான் தோற்றேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள அவங்க நம்மளை அதுதான் சாக்குன்னு இன்னும் ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது கண்ணன்கிட்ட ஒத்துக்கிறார், குரு கிட்ட ஒத்துக்கிற, உண்மையான குருவாக இறைவன்ட்டு நம்மளை உண்மையை ஒத்துக்கணும். அதுதான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது. இப்போ நம்ம யாருக்கும் நம்ம நிரூபிக்க வேண்டாம் நம்ம எவ்வளோ நல்லவங்க எவ்வளோ கெட்டவங்க. நம்ம மனசாட்சிக்கு முன்னாடியே நாம் தப்பு செய்யலை அப்படின்னு நம்ம மனசு சொல்லிடுச்சுன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அதனால அப்படிப்பட்ட கண்ணன்ட்டு அவர் ஒப்புக்கொண்டதுனால அவருக்கு அந்த தோல்வியே வெற்றி ஆயிற்று. தோற்றேன் என நீ உரைத்திடும் பொழுதிலே வென்றாய். அப்படி நீ இப்போ ஒன்றை ஜெயிச்சிட்டதுனால என்ன செய்யணும்? நீ உலகினில் வேண்டிய தொழிலெல்லாம், நீ விரும்புகிற காரியத்தை
ஆசையும் தாப்பமும் அகற்றியே புரிந்து. நீ என்ன பண்ற, என்னை நல்லா ஆக்கிடணும் அப்படின்னு நினைச்ச. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ இப்போ நீயே லிஸ்ட் போட்ட, இல்லை கரெக்டாக தான் போட்ட. என்னென்ன செய்யணும், யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எல்லாம் அழகாக அப்படியே ஒரு பெரிய பட்டியல் தயாரிச்சு. சரிதான். ஆனால் நீ பண்ணின தப்பு என்ன, ஆசையும் தாப்பமும் இருந்தது. உள்ளத்துல ஒரு ஆசை, நான் ஜெயிச்சு இவன் நல்லாக்கி கொண்டு வந்து பேர் வாங்கிடணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் உனக்கு இருந்தது. ஆசையும் தாப்பமும் அதுதான் உனக்கு வேதனையை கொடுத்தது. அப்ப நீ என்ன செய்யணும், அந்த ஆசையும் தாப்பத்தையும் அகற்றிடணும். நீ செய்து கொண்டிருக்கிற செயலை செய்யலாம், தொடரலாம். ஒன்னே ஒன்று நீ செய்ய வேண்டியது, அந்த ஆசையையும், தாப்பம்னு மனசு வேதனைப்படுகிறது பாருங்க, அதை நீ விட்டுடணும் அப்படிங்கிற. இது கீதையில யுத்தஸ்வ விகத ஜ்வரக. விகதனா அது இல்லாமல் அர்த்தம். எது ஜ்வரம், ஜ்வரம்னா என்ன, தாப்பம், உள்ளம் கொதிக்குது. உலக வாழ்க்கையில் ஆசையோடு ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு உள்ளம் கொதிக்கின்றது. அந்த கொதிப்பு அடங்கி உள்ள கொதிப்பின்றி போர் புரிவாயாக. உன்னுடைய கடமையை செய், யார் யாருக்கு என்ன வேலை செய்யணுமோ செய்யுங்க. ஆனால் ஆசையும் தாப்பமும் இருக்கக்கூடாது. ஆசையும் தாப்பமும் அகற்றியே அத்தொழில்களை எல்லாம் புரிந்து வாழ்க நீ என்றனன். எங்கே இருந்து இத்தனையும் சொன்னால், இதயத்துக்குள்ளிருந்து உணர்த்தினான். வாழ்க மற்ற அவனே, எனக்கு இப்படி வாழ்வளித்த அவன் வாழ்க என்று ஆசிரியராக கிளம்பின பாரதியார் சீடனாகி கண்ணனால் தன்னை உணர்ந்து வாழ்க்கையின் பயனை பெற்றார் என்று ரொம்ப அழகாக இந்த கண்ணன் என் சீடன் என்கிற பாடலிலே சொல்லுகின்றார். அது நல்லா நீங்கள் தனியாக பல முறை படித்து பார்க்கணும். மனசை தொடும், நம்மளை அப்படியே உருக்கி சரி பண்ணி கொண்டு வரும். அப்படி இருக்குது இந்த கதை. அவ்வளவு அழகாக கொண்டு போயிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியை கண்ணன் என் சீடன். அதனால் கண்ணன் அருளால் நாம் என்ன செய்யணும், ஆசையும் தாப்பமும் அகற்றியே வேண்டிய தொழிலெல்லாம் புரிந்து வாழ்வோமாக. அதற்கு கண்ணபிரான் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஜெய் பராசக்தி மகாமாய்க்கு ஜெய். நிறைவு பாடல். சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜகதீஸ்வரி ஓம் ஜகதீஸ்வரி ஜெய 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 ஜகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜகதீஸ்வரி ஓம் ஜகதீஸ்வரி ஜெய 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 ஜகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜகதீஸ்வரி ஓம் ஜகதீஸ்வரி ஜெய 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 ஜகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜகதீஸ்வரி ஓம் ஜகதீஸ்வரி ஜெய 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 ஜகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி. ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி ஜெய்.